கர்த்தர் நல்லவர். இந்த நட்புடுகைக்கு ஆரம்பமாக நம்ம பாடலை பாடலாம். உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடையினில் சிக்கி நான் உழன்றேன், தேவதாம் மண்ணினால் மன்னித்தேன். பாவ பீடையினில் சிக்கி நான் உழன்றேன், தேவதாம் மண்ணினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடிய மடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா சொன்னதா உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா சொன்னதா அடிமை உமக்கே எண்ணினான். உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் மனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளும் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்த நீ சொன்னதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் வந்திடு கத்தானி காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எகிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் ஏதோ என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு இந்த நீ சொன்னதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல பாக்கியத்தை நேரத்தை எங்க தருகிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. உங்களுடைய அன்பு பெரியது தகப்பனே, உங்களுடைய இரக்கங்கள் பெரியது, உங்களுடைய நடத்துதல்கள் பெரியது தகப்பனே அப்பா ராஜாவே. உங்களுடைய சமூகம் தகப்பனே அப்பா எங்களுக்கு முன்னால செல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்திய ஆண்டவரே, நீ பராமரித்தப்பா இந்த இடத்துல ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாங்க இந்த இடத்துல கூடி வந்து அப்பா எங்களே நாங்க ஆராய்ந்து பார்க்க அப்பா நீ கிருபைகளை தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. உங்களுடைய அன்பினால் ஆண்டவரை எங்களை இடைக்கட்டி கொள்ளுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி அப்பா.
உம்முடைய கிருபை எத்தனை பெரியது தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை நல்லவர் தகப்பனே அப்பா கர்த்தாவே. நாங்க உம்மோடு இணைந்து வாழுகிறதற்கு தகப்பனே, எங்களை நீர் தகப்பனே பக்குவப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் கூடுகை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க தகப்பனே. இந்த நாள் கூடுகையில் அப்பா நீங்க கூட இருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய சமூகம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்னால செல்லட்டும் தகப்பனே அப்பா கர்த்தாவே சப்பாண்டவரே. நாங்க உண்மையே அறிந்து கொள்ள அப்பா உம்முடைய வசனங்களை தகப்பனே நாங்க புரிந்து கொள்ள தகப்பனே எங்களுக்கு கிருபைகளை தாங்க. அப்பா வேதத்தில் உள்ள சத்தியங்களை எங்களுக்கு சொல்லி தருகிற தேவன் அப்பா ஆண்டவரே நீர் தகப்பனே. எங்களுக்கு கற்று தருகிற தேவன் நீர் தகப்பனே அப்பா. வேதத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு ரகசியங்களும் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்துல இருக்கிறது தகப்பனே. அப்பா உம்முடைய வேதத்துல எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே சப்பா இந்த வசனங்களை எல்லாம் தகப்பனே சப்பா நாங்க அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில பாண்டவரே நாங்க ஒருபடி முன்னேறி செல்லப்பா உண்மை நாங்க ஆண்டவரை சந்திக்கிற பிள்ளைகளாக அப்பா நாங்க உமோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாக அப்பா ஆண்டவர் இந்த வசனம் ஆண்டவர் எங்களை தேறினவர்களாக மாற்று தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்த தகப்பனே. அப்பா ஆண்டவரை நாங்க தகுதினா என்னன்றதை புரிந்து கொள்ளப்பா. நாங்க எவ்வளவு தேறினவர்களா இருக்கணுங்கிறத உணர்ந்து கொள்ள தகப்பனே. அப்பா நீங்க கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய வசனம் ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதே தகப்பனே. அப்பா உமக்கு முன்பாக சகலமும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வெளியரங்கமும் நிர்வாணமுமாக இருக்கிறதே தகப்பனே. இதை நாங்க புரிந்து கொண்டவர்களாக இதை நாங்க அறிந்து கொண்டவர்களாக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்க நிற்கப்பா. நீர் கிருபைகளை தாங்க அப்பா. வசனம் ஆண்டவரே எங்களே ஆண்டவரே அப்பா உருவ குத்துகிறது தகப்பனே ஆண்டவரே. அப்பா எங்களை என்னென்ன மாற்றங்களை நீர் விரும்புகிறீர் என்பதே அப்பா உம்முடைய வசனமே எங்களுக்கு கற்று தருகிறதப்பா ஆண்டவரே. அந்த வசனத்தின் மேன்மைகளை நாங்க புரிந்து கொள்ள நாங்க எப்படியெல்லாம் தேறினவர்களாக மாறணும்னு சொல்லிட்டப்பா. அப்பா எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்க தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி ரஜாவே, நன்றி தகப்பனே அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா ராஜாவே. கத்தாவே நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து தகப்பனே அப்பா எனக்கு கேட்கிற சத்தியங்களப்பா எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்பா. எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே அப்பா. அதுக்குள்ள எல்லா கிருபைகளை நீங்க தாங்க ராஜாவே, தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்ன செல்லட்டும் தகப்பனே அப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்ன செல்லட்டும் தகப்பனே அப்பா ஆண்டவரே. நீங்க கற்றுத்தாருங்க, நீங்க உணர்த்தி தாருங்க, நீங்க அப்பா கூட இருங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சப்பா ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்க கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க தகப்பனே அப்பா. நீங்க கிருபைகளை தாங்க தகப்பனே, கிருபைகளை தாங்க தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே அப்பா ரஜமே அப்பா. கர்த்தாவே சப்பா யார் யார் இந்த கூடுகையில கலந்து கொள்ள வேண்டுமோ அப்பா நீங்க கூட்டி சேருங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை யார் யார் அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்பா நீங்க அழைத்து வாருங்க தகப்பனே அப்பா ரஜாவே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. அப்பா பலகீனத்தின் மத்தியில் ஆண்டவரை சேர முடியாதபடிக்கு இருக்கிறவர்கள் அப்பா, கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நாங்க நினைக்கிறோம் தகப்பனே அப்பா. நீங்க கர்த்தாவே சப்பா கொண்டு வாருங்க ராஜாவே அப்பா. எந்த நெட்வொர்க் இஷ்யூஸும் வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்க வந்து நிற்கிறதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா அப்பா. உங்களுடைய தகுதி ஆண்டவரே எவ்வளவு பெரியது தகப்பனே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆமா நீ தந்திருக்கிற தகுதிகள் எத்தனை பெரியது தகப்பனே அப்பா ராஜாவே. இதை நாங்க உணர்ந்து கொள்ளப்பா நீ கிருபைகளை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. கிருபையின் தேவன் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுத்தாருங்க, கற்றுத்தாருங்க, உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தாருங்க தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவர். நீரே பேசுங்க, நீங்களே வெளிப்படுங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்துக்குள்ளால கடந்து வரப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை முற்றுமா தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம் அப்பா. முற்றுமுடிய தாழ்த்துகிறோம் அப்பா. நீரே வெறிப்பட தூக்கத்தின் கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க தகப்பனே சப்பா ஆண்டவரே. கர்த்தாவே யார் யார் ஜாயின் பண்ணணுமோ அப்பா வேகமாக நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாறு செபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம். பிரேசும் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தேறினவர்களாக்கி தகுதிப்படுத்தும் வசனம். நம்மை தேறினவர்களாக்கி தகுதிப்படுத்தும் வசனம். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். நான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த காரியத்தை நான் சொல்ல போறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 இந்த வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ வேத வசனங்கள் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்னா தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உடையவனாகவும் இருக்கும்படியாக. தேறினவனாகவும் இருக்கணும், நற்கிரியைகளை செய்கிறதற்கு தகுதி உடையவர்களாகவும் இருக்கும். இது செய்கிறதற்கு இந்த வசனம் நமக்கு என்னெல்லாம் செய்யுதுன்னா, இந்த வசனம் நம்மை உபதேசிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. இந்த 4 காரியங்களை இந்த வசனம் செய்யும் போது, இதெல்லாம் செய்யும் போது நம்ம எப்படி மாற்றுகிறதுனா, நம்ம தேறினவர்களாக மாற்றுகிறது. அப்ப நம்ம எப்ப நம்ம தேறினவர்களா மாற முடியும், எப்படி நம்ம தேறினவர்களாய் மாற முடியும், அந்த தேறினதுனால நாம் எப்படி நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம், இதெல்லாம் நம்ம இந்த வசனத்தின் மூலம் தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனம் நமக்கு உபதேசிக்குது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. நமக்கு தெரியும், யாக்கோபு புஸ்தகத்துல அழகா சொல்லியிருக்கோம், நீங்க எப்படி ஒரு வெளியே போகும்போது கண்ணாடிக்கு முன்னால நின்னு அப்படியே உங்களுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ கிளியர் பண்ணிக்கிறீங்களோ, கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன்வர்ட் இது பண்றதுக்கு வசனத்துக்கு முன்னால நம்ம நிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். வசனத்துக்கு முன்னால நம்ம நிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். அப்ப வெளியேந்து பாக்குற ஒரு மனுஷனை பார்த்து நம்ம வெளியரங்கமான தோற்றத்தை ஒரு கண்ணாடியில இருந்து எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி அந்த வசனம் என்னும் கண்ணாடிக்கு முன்னால நிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த காரியங்களை செய்யணும், நாம் எப்படி உபதேசம் நம்ம கற்றுக்கொள்ளணும், அந்த உபதேசம் நமக்கு எப்படி எல்லாம் இருக்கும், அது நமக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, வசனத்திலேருந்தே நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எப்படி அந்த உபதேசத்தை இயேசு பிரசங்கித்த போது எடுத்துக்கிட்டாங்க, அந்த உபதேசத்தை எப்படி எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். அப்ப உபதேசம் இருக்கு. 2வது சொன்னேன், உபதேசத்திற்கும் உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்தல் பண்ணுது, நீதியை படிப்பிக்கிறது. இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு பார்த்து கடைசியில நம்மளை எப்படி தேர்ந்தவராக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா உபதேசத்துக்கு அது யூஸ் பண்ணப்படுகிறது. உபதேசத்துக்கு அப்ப எப்படி இந்த வசனங்கள் நம்மளை உபதேசிக்கிறது, இந்த வசனங்கள் எப்படி உபதேசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லுது, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ ஞானம் உள்ளவனுக்கு நீ என்ன செய், போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு நீ உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் நம்ம பார்க்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, எப்பவுமே பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், அப்படிதான் சொல்லுவாரு. அதே மாதிரி 5 வெள்ளிக்காசை 5 தாலந்து கொடுத்தவன் இன்னும் 5 அவன் என்ன செய்வான், அவன் இன்னும் உருவாக்குவான். 2 கொடுத்தவன்ட்டு இன்னும் 2. அப்ப மல்டிப்ளிகேஷன் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே. எதையுமே நம்ம அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் மல்டிப்ளை, நம்ம இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதா சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, நீ நீ கேட்க மாட்டேன்றவனுக்கு நீ போய் போதகம் பண்ணும் போது அவன் என்ன செய்வான்னா, நம்மள மாறி அந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு செய்வான். சில காரியங்கள் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் சொல்லணும், ஆனாலும் நீதிமொழிகள் நமக்கு தெரிகிற நீதிமொழி ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். இது உண்மை. அப்படித்தானே? நம்ம இன்னும் நம்ம ஏன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் இதுல கேட்குதுன்னா, கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல. நாம் கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை அறிந்தவர்கள். ஆனா கர்த்தரை அறிந்தாலும் இன்னும் அறியணும், இன்னும் நம்ம கர்த்தரை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்திருக்கோம், இன்னைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நாம் இன்னைக்கும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம்
இருக்கிறோமே, நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ இதுதான் அங்க சொல்லி, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு நீ உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இன்னும் நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கிறோமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நம்ம இதனாலதான் நம்ம வந்திருக்கிறோம். சரியா? அப்ப அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, கற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நம்மையும் உதவி செய்வார். நமக்கும் என்ன செய்வாரு? உதவி செய்வார்ங்கிறது நிச்சயம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுது, தாய் தன் மகனாகிய லேமிவேல் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு போதித்து சொன்ன சில உபதேச வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். 31 நீதிமொழிகளை பாத்தீங்கன்னா அதுல நிறைய அட்வைசஸ் இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு அது ரொம்ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து அழகா போதித்து சொன்ன காரியங்கள், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல போதித்து சொன்ன காரியங்கள். அப்ப இந்த காரியங்களை இவங்க வந்து என்ன செய்யறாங்க? நம்மவும் என்ன செய்யணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ போதனைங்கிறது, உபதேசங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரும் சொல்றாரு, நான் உங்களை உபதேசித்து நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இயேசுடைய வாழ்க்கையில அவர் போதனை செய்தாரு, உபதேசித்தாரு, எப்படி நாம் அதை செய்யணும், நாம் யாருக்கு செய்யணும், இந்த காரியங்களை நாமும் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கற்பித்து கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த காரியம் சொல்லப்படுது. இப்போ நீங்க வந்து இயேசு ஊழியம் செய்த நாட்களை பாத்தீங்கன்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த பகுதிகள்ல பார்க்கும்போது நீங்க வாசிங்கன்னா தெரியும், எங்க போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா உபதேசம் பண்ணினார் அப்படின்னு இருக்கும். அப்ப உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது என்னது? நம்ம கர்த்தருடைய காரியங்களை சொல்லணும், சொல்றது என்னது? உபதேசம். அப்போ கர்த்தர் வந்து இப்போ அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் என்னது? உபதேசம். நீங்க மெயினா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மலை பிரசங்கத்தை சொல்லலாம். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? 5, 6, 7ல பாத்தீங்கன்னா தான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒருத்தங்க வாழ்றாங்கன்னா யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களை குறை சொல்லவே முடியாது. யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில குறை சொல்ல முடியாது. மத்தேயு 5, 6, 7 படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் உண்மையிலே யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாது? குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை தான் கர்த்தர் கொடுத்திருந்தார், இயேசு கொடுத்திருந்தார் முதல்ல. சரியா? அப்போ இந்த உபதேசத்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த உபதேசம் என்ன உபதேசம்? ராஜ்யத்துக்குரிய உபதேசம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உபதேசத்தை தான் அங்க கொடுத்தாரு இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கும்போது பாருங்க, அவர் வேர்ல்ட்லி அட்வைசஸ், சும்மா இப்ப அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண தெரியும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் என்ன செய்ய முடியும்? சொல்ல தெரியும். ஆனா கர்த்தர் கொடுத்த உபதேசம் என்ன, நான் என்ன உபதேசிக்கணும், நான் எதை புரிந்து கொள்ளணும், இதை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இந்த லூக்கா 10 அதிகாரம் 11 வசனம், இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 10 அதிகாரம் 11 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, எப்படியாவது அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காரியத்துல அவர் சொல்லுவார். இதுல சுவிசேஷம் சொல்லப்படுதல், இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லுவார் அந்த இடத்துல. லூக்கா 10 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கோம், நீங்க ஒரு பட்டணத்துக்குள்ளால போறீங்க, 70 சீஷர்களை ஆண்டவர் இது பண்றாரு, 2 பேரா நீங்க என்ன செய்யுங்க? ஊழியத்தை உபதேசி அந்த இது ஆக்சுவலி நற்செய்தி சொல்ல போறாங்க, காஸ்பல் சொல்ல போறாங்க. அப்படி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எந்த பட்டணத்துல போனாலும் நீங்க சமாதான வாழ்த்தை சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த சமாதான வாழ்த்தை சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க கூட இருங்க. ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா 11 வசனத்துல சொல்லுது, 10, 11 வாசிக்கிறேன். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீராக என்று சொல்லுங்கள். இப்ப தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்குன்னு நீங்க என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் உங்க கால்ல ஒட்டின தூசியை கூட தட்டிட்டு என்ன செஞ்சிருங்க? வெளியே போயிடுங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுங்கிறத சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் என்னது அந்த காரியம், காஸ்பலுக்கு இம்பார்ட்டன்ஸ். அவ்வளவுத்துக்கு சொல்றோம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இல்லையா? இந்த காரியத்தை வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எப்படியாவது அந்த காரியத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இதே மாதிரிதான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க பார்த்து பாருங்க. நிறைய இடத்துல இந்த காரியங்கள் சொல்லப்படும். இயேசு உபதேசித்தார் அப்படிங்கிறத முழுமையாக அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் அவர் உபதேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது லூக்கா 13:22 சொல்லியிருக்கு பாருங்க. அதுல சொல்லியிருக்கோம், அவர் எருசலேமுக்கு போகும்போது அந்த வழியில பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார். பட்டணம் தோறும் அவர் உபதேசம் பண்ணி கொண்டு போகிறார். அப்போ எவ்வளவுத்துக்கு அதுல அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அந்த உபதேசத்துக்கு. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லிக்கிட்டே போறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யணும், நாமும் அதை செய்யணும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, நான் எப்படி எல்லாம் நடந்தேனோ அதே மாதிரி நீங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அவர் எப்படியெல்லாம் நடந்தாரோ அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு, எப்பவுமே சொல்றாரு. அப்ப அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி தான் நம்ம போகணும். அப்ப அவர் எருசலேமுக்கு போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார்னு சொல்லப்பட்டிருக்கோம். சரியா? இன்னொன்னு பாருங்க, ஏசு எப்படி உபதேசம் பண்ணினார், எங்க இருந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, நீங்க இப்ப லூக்கா 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அப்ப இயேசு எங்க தங்கி ஊழியம் செஞ்சாரு, எங்க தங்கி ஊழியம் செஞ்சிருக்காரு, மலையில, ஒலிவ மலையில போய் என்ன செய்யறாரு, ஊழியம் செய்கிறாங்க. ராக்காலங்கள்ல என்ன செய்யறாரு, அங்க தங்கி இருக்கிறாரு. பகல் நேரத்துல ஊழியம். அப்போ அந்த ஊழியத்துக்கு அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. யார்கிட்டையும் கருத்தை எக்ஸ்பெக்ட் பண்றதே கிடையாது. அவரை தங்க வைக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யல, முயற்சி எடுத்தாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் எங்க தங்கி இருந்தாருன்னா மலைகள்ல போய் என்ன செய்யறாரு, தங்கி இருக்கிறாரு. ஏன்னா தனிமையை தேவன் விரும்புகிறவராகவும் இருந்தார். பிதாவோடு பேசுகிறதற்கு அவர் மலையில தான் ஓடி போவார் இல்லையா? அப்ப அவருக்கு அது இன்பமான ஒரு இடமா இருந்து, தனிமையா இருந்தாலும் அது இன்பமான இடமா இருந்துச்சுங்கிறது இருக்குது. சரியா? அப்போ இந்த உபதேசங்கிறது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நான் சொன்ன மாதிரிதான் இந்த வேர்ல்ட்லியா அல்லனா அவுட்வர்டா நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது அல்ல உபதேசம். ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை சொல்லி கொடுக்கறதா என்னது உபதேசம். அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை நாம் அறிந்த வச்சு மற்றவர்களுக்கு சொல்றோம் இல்லையா? இது என்ன செய்யும், உபதேசத்தின் சத்தியத்துக்குள்ளாலதான் வரும். இதுதான் நம்ம என்ன செய்யணும், உபதேசம் சொல்றோம். அப்போ அந்த உபதேசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது, இயேசு எப்படி அதை செஞ்சாரு, எந்தெந்த காரியத்தை சொல்லும் போது யார் யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி இருந்துச்சு, நாம் உண்மையாக அந்த உபதேசத்தை சொல்லும் போது நாம் முதல்ல நம்ம திங்க் பண்ணணும், இந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்களை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுதா, நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல நான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது சில நேரம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஐயோ இப்ப நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட இருக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த உபதேசத்தை நம்ம எப்படி சொல்லணும், எப்படி நம்ம அதை அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்வோம். சரியா? யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உபதேசம் பண்றாரு. 60வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், இது யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப என்னதான் உபதேசம் பண்ணாரு, என்ன உபதேசம் பண்ணா நமக்கு தெரியும். நார்மல் அட்வைசஸும் இன்னைக்கு யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. பட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ சொல்லும் போது அதை கேட்கறதற்கு மனதில்லாத சீஷர்களாதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இல்லையா? அப்ப மனதில்லாம அவங்க இருக்கிறாங்களே, அப்ப என்ன ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னா, நானே அந்த ஜீவ அப்பம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. என்னை விசுவாசித்து என்னில் ஐக்கியமா இருக்கிறவர், என்னை போஜனம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் குறித்து என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவா அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 51வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. நானே வானத்தில் இறங்கின ஜீவா அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புறது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்போ எந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார்னா, இந்த கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுகிற காரியத்தை. நாம் இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு சர்ச்சஸ்ல இருக்கோம் இல்லையா, நம்ம போய் கம்யூனியன் எடுக்க போறோம். அப்போ என்ன எண்ணத்தோடு நாம போய் அந்த கம்யூனியன் எடுக்கிறோம், எப்படி கர்த்தரோடு ஐக்கியப்படணும், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கும்போது அந்த சரீரம் ஒரு அவயம் கடினப்படுத்தினால் அது மற்ற அவயங்களையும் பாதிக்கும், அந்த சரீரத்தை பாதிக்கும், அப்படித்தானே. அதே மாதிரிதான் நம்ம நினைக்கணும், நான் கர்த்தருடைய அவயமா இருந்தேன்னா நான் அந்த சரீரத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு தாட் நமக்குள்ளால இருக்கணும். அப்போ இங்க இப்படித்தான் நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியும் இல்லையா. இந்த அப்பமும் ரசமும் நம்ம வாங்கி கொள்ளும் போது சும்மா போய் வாங்கிட்டு வர்றது இன்னைக்கு எத்தனையோ பேர் புரியாதபடிக்கு. அதே மாதிரிதான் அன்னைக்கு யூதர்களுக்கு அது புரியல. எப்படி அந்த மாம்சத்தை கொடுக்க முடியும், எப்படி அந்த ரத்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்களே. நமக்கு அழகாக அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, நாமெல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அந்த அவயங்கள்ல ஒரு அவயம், நம்முடைய சரீரம் அவயம், கை கால்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. கையில ஒரு இன்ஜுரி ஆனா என்ன ஆகும், அது மொத்த சரீரத்தையும் பாதிக்குது இல்லையா. அடுத்த அவயங்கள் அது ஹெல்ப் பண்ணணும், காரியங்கள் தளர்ந்து போகிற காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு இல்லையா. இப்படி நாம் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறோம். அப்ப நான் பர்சனலா நினைக்கணும், நான் கர்த்தரை துன்பப்படுத்துகிறேனா, நான் ஒரு சரீரமா இருக்கிறேனே, நான் அவருடைய ஒரு அவயமா, நான் அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கிறேனே, என்னால அந்த சரீரத்துக்கு கஷ்டம் இருக்குதா, என்னால சரீரம் அந்த துக்கப்படுகிறதா, ஆண்டவர் துக்கப்படுறாரா அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்கணும். இந்த காரியத்தை தான் கர்த்தர் அங்க சொல்றாரு. அங்க சொல்லும் போது இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரியவும் இல்ல. இவர் இப்படி இது பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை, தேவன் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, யார் இதை கேட்க முடியும், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்க இருக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்களா இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதே நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும். ஆவியை விற்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை சொல்லிட்டு இந்த காரியங்களை சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, 66வது வசனத்துல பாருங்க, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த காரியங்களை சொல்லும் போது அநேக சீஷர்கள் என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போகிறதுக்கு மனதா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இதே மாதிரிதான் நாம் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே, இந்த வசனம், இந்த உபதேசத்தை தவிர, இந்த பைபிள்ல எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த உபதேசம் தான் உங்ககிட்ட என்ன சேர்க்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமானால் அது நம்ம என்ன செய்யும்னா கர்த்தரோடு கொண்டு இணைக்கும். அது கர்த்தரோடு கொண்டு இணைக்கும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உபதேசத்தை கேட்கிறதற்கு மனதில்லை. இதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உபதேசத்தை சொல்லும் போது கேட்கிறதற்கு நிறைய பேருக்கு என்ன இருக்காது, மனது இருக்காது. உண்மையிலேயே மனது இல்லாம இருக்கும். ஆனா சொல்ல வேண்டியது யாருடைய கடமை, நம்முடைய கடமை. ஏசு எருசலேமுக்கு போகும்போது பட்டணங்கள் தோறும் என்ன செஞ்சாரு, சொல்லிக்கிட்டே போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய காரியத்தை நம்ம சொல்லணும். நாம் அறிந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. நாம் அறியாத காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் நாம் இன்னும் அறியாம இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லுகிற காரியங்களை கேட்கும் போது நிறைய காரியங்கள் நாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்னா உணர்ந்து கொள்ளணும். நம்ம அறியணும், அறிந்து நிதானித்து நம்ம என்ன செய்யணும், செயல்படணும்.
நாம் நிதானித்து செயல்படணும். எல்லா காரியத்தையும் நம்ம அப்படியே போகணும்னு இல்லை. ஆனா எல்லா காரியத்தையும் ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி நாம என்ன செய்யணும்னா, நாம நிதானித்து அறிந்து கொள்ள பழகி கொள்ளணும். சரியா? அப்ப இப்படித்தான் இது சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்படி நாம் வசனத்தை எல்லாம் நம்ம உட்கொள்வோமானால், அந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமானால், அந்த உபதேசம் நமக்கு பிரயோஜனம் உள்ள உபதேசமா இருக்கும். அந்த உபதேசம் நமக்கு பிரயோஜனம் உள்ள உபதேசமா இருக்கும். யாரிடத்துல போக முடியும்? நித்திய ஜீவ வசனம் கத்திடத்துலதான் இருக்குது. கத்திடத்துலதான் இருக்கு. அந்த உபதேசத்தை நம்ம என்ன செய்வோம், பற்றி கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். அந்த உபதேசம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது 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 நம்மை கத்திரிடத்துல இன்னும் நம்மளே சேர்த்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இந்த உபதேசத்தை சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டா, ஏற்றுக்கொள்ளுகிறது கடினம்தான். யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல, நான் சொன்ன காரியம். இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு உபதேசிக்க பண்றோம், நம்முடைய காரியங்களை சொல்லி கொடுக்கணும், அது ஒரு பர்சனல் அட்வைஸ்ங்கிறது இருக்கட்டும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் சொல்லி கொடுக்கும் போது அது நம்முடைய உபதேசம் அல்ல, நாம் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, கர்த்தர் சொன்ன காரியங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதான் சொல்றாரு இயேசு ஒரு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. இதே மாதிரிதான் நான் உபதேசம் சொல்லணும், மற்றவங்களுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்ளுவான். இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனா இருக்கிறவன் கண்டுபிடிச்சிருவான், இது நம்ம சொன்னது நம்ம சுயமா சொன்ன காரியமா இல்ல தேவனிடத்துல வந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அவருடைய சித்தத்தின்படி செய்ய வாஞ்சையா இருக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம என்ன காரியம் சொன்னாலும் நம்முடைய லாபத்துக்காகவோ இல்ல நம்முடைய சுயத்திலிருந்து எடுத்து சொல்லுகிற காரியங்களை உண்மையிலேயே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும்னு வாஞ்சியோடு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தரை குறித்த காரியத்தை, கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் சொல்றாங்களா இல்ல தன்னுடைய மேன்மைகளுக்காக, தன்னுடைய மகத்துவத்துக்காக, இல்ல தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறதுக்காக சொல்லுகிறாங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுயமாய் பேசுகிறவன் தன் மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த காரியங்களை மோசே நியாயப்பிரமாணம் இந்த காரியங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த காரியத்தை சொல்லும் போது ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னாங்க, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். என்ன ரெஸ்பான்ஸ் வருது? இந்த காரியத்தை இயேசு உபதேசிக்கும் போது அங்கிருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது? நீ பிசாசு பிடிச்சவன், நீ பிசாசு பிடித்தவன். இயேசுவையே அப்படி சொல்லுவாங்களானா நம்மையும் கண்டிப்பா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நமக்கு அது மேன்மையாக இருக்கும். அப்படி சொன்னாங்கன்னா அது மேன்மையாக இருக்கும். இப்படித்தான் இருக்கும். நம்ம உபதேசம் சொல்லும் போது அது அப்படித்தான் இருக்கும். இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படி பரிசேயரும் பிரதான ஆசிரியரும் சேவரை அனுப்பினார்கள். என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரை பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு சேவகரை அனுப்புகிறாங்க. அங்க போகும்போது இயேசு நிறைய காரியத்தை சொல்றாரு. யாரை தேடுறீங்க, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய சொல்லும் போது 44ல வந்துருங்க. அந்த 44th verseல பாருங்க. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதா இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். இப்போ சேவகர்கள் பிடிக்க போனாங்க. இயேசுவை பிடிக்க போன சேவகர்களுக்கு இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, உபதேசங்களை சொல்றாரு, சில காரியங்களை சொல்றாரு. அந்த காரியங்களை சொல்லும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை பிடிக்காம திருப்பி வந்துட்டாங்க. இந்த சேவகர்கள் திருப்பி வரும்போது ஏன் நீங்க பிடிச்சிட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லைன்னு சொல்லிட்டு இந்த சேவகர்கள் சாட்சி சொல்றாங்க. இந்த சேவகர்கள் இயேசுவை பிடிக்க போன சேவகர்கள் வந்து சாட்சி சொல்றாங்க, இவங்க பேசுனது மாதிரி இவர் பேசுற மாதிரி யாருமே பேசல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பரிசேயர் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா கேக்குறாங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா, அவர் சொல்றத நீங்களும் நம்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாரும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டோ,
வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். இவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க வேதத்தை அறியாம இருக்கிறீங்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இவ்வளவுத்துக்கு அவங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தும் இயேசுவை காண தவறியவர்கள், அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக என்ன சொல்றாங்க? ஐயோ, நீ ஆண்டவர் அறிஞ்சு கொண்டியா, நீ அவரை நம்புறியா, நீ சபிக்கப்பட்டவன், உனக்கு வசனமே தெரியல அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இன்னைக்கு காரியங்கள் இருக்குது. இன்னையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலும் இன்னைக்கும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுகிற காது கொடுத்து கேட்கறதுக்குள்ள காரியங்கள் இல்ல. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை குறித்ததான காரியத்தை நாம் என்ன செய்யணும், உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இயேசு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நாமும் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கும் மேலாக இன்னொரு காரியம், இயேசு போன பிறகு நமக்கு பவுல் ஒரு மாடலாக இருந்தார் இல்லையா? இந்த பவுலும் என்ன செய்யறாருன்னா இந்த காரியத்தை நமக்கு சொல்லுவாரு. இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பாருங்க சொல்லியிருக்கோம், அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்துல மாறுகிறது. மாறும்போது அவருடைய பெயர் கிறிஸ்தவர்கள் என்று கொடுக்கப்படுகிறது. அப்ப முதல்ல அந்தியோகியாவிலதான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இப்படி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி நல்ல மாற்றங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லுவாரு, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்கும், பைத்தியமா இருக்கும். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரும்பாதவர்களுக்கு, அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும், பைத்தியமா தான் இருக்கும். நாம் இன்னைக்கு கர்த்தரோடு இணைந்து வாழணும், நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்ம அவரோடு இணைந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் ஸ்டெடியா நீங்க சொல்லி பாருங்க, சொல்லுவாங்க ஒண்ணுமே கிடையாது, இவங்க என்னது, இவங்க வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு, நம்ம அப்படி வாழ்ந்தோமானால் நம்மள வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு இவர் சொன்னார் இல்லையா, எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கும்ல, எஸ்தர் 3:8 சொல்லியிருப்பாங்க, அந்த ஆமான் என்ன செய்வான், இங்கு ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அது சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் என்ன சொல்றான், அவன் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான் அந்த காரியத்தை சொன்னான். ஆனாலும் அதுல ஒரு வித்தியாசம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எஸ்தர் 3:8 சொல்லப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரிதான் நாம் இன்னைக்கு உண்மையாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அப்படியே சொல்லணும் நம்ம நினைச்சோம்னா, அப்படியே நம்ம அதன்படி வாழணும்னு ஆசைப்பட்டாலே சில காரியங்கள் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, ஒத்து போக முடியாது, உலகத்தோடு ஒத்து போக முடியாது. அப்படி ஒத்து போக முடியாம சில காரியங்களை நாம் சொல்லும் போது எப்படித்தான் இருக்கும்னா, பைத்தியக்காரர்கள் சொன்ன மாதிரிதான் இருக்கும். பைத்தியக்காரர்கள் சொன்ன மாதிரிதான் இருக்கும். அந்த உபதேசங்கள் எப்படி இருக்கும்னா, அது பைத்தியமா தான் தெரியும், பைத்தியமா தான் தெரியும் இன்னைக்கு உலகத்துல. அந்த அப்படித்தான் இருக்கும். என்ன உபதேசம், சிலுவை பற்றி உபதேசம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 20ஆம் வசனம், ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்திற்கு சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், உலகம் எப்படி இருக்கு, சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமான வசனம், பைத்தியமான பிரசங்கம் அப்படின்னு சொல்லுது. ஏன், உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குது, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், உலகத்துல சுய ஞானம் அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு ஞானம், கல்வி ஞானமா இருக்கட்டும், எல்லா ஞானமும் அதிகமா இருக்குது. இந்த அதிகமா இருக்கிற இந்த சுய ஞானத்தினால இன்னைக்கு எப்படி இருக்கு உலகம், ஆண்டவரை அறியாம இருக்குது, ஆண்டவரை அறியாம இருக்குது. அப்போ அப்படி அறியாம இருக்கிற அந்த உலகத்துல
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? எவ்வளோ நம்ம மெசேஜஸ் நம்ம கொடுக்கும்போது, மெசேஜஸ கேட்கும் போது, அதன் மூலமாக எவ்வளவோ ரட்சிப்பு கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த வார்த்தைகள் உள்ள போகும்போது, அந்த வார்த்தைகள் நம்ம செவிக்குள்ளால போகும்போது, இன்னும் இன்னும் நம்ம படிச்சோம் இல்ல, ஞானிகள் இன்னும் ஞானி ஆகட்டும், ஞானிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி ஞானம் உள்ளவனுக்கு போதனை பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், உலகத்துல சுய ஞானம் மிஞ்சி இருக்கிறது, அதனால தேவனை அறிய முடியல. அப்படி இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்படிதான் இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் கொடுக்கும் போது, இந்த உபதேசத்தை கொடுக்கும் போது அது எவ்வளவோ முக்கியமா இருக்கும். 25ஆம் வசனத்தை பாருங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில பைத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது எதை விட பெருசு? மனுஷனுக்கு முன்பாக ஞானத்துல அதிக ஞானம். ரொம்ப மனுஷன் யார பார்த்து பெஸ்ட் நாலேஜபிள் பர்சன் சொல்றாங்களோ அவங்க இயேசுவின் பார்வையில பைத்தியமா இருக்கிறவர்கள் அதை விட ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு சொல்லு இல்லையா? இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுகிறவர்கள் மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது. அவ்வளவு பலம். எது எது உலகத்துல பெருசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த பெரிய காரியத்தை விட ஆண்டோடைய பார்வையில பைத்தியமாக தோன்றுகிற, பைத்தியமாக இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த உலக ஞானத்தோடு மேலாக கொண்டு நிறுத்துவார் அப்படிங்கறதுதான் உண்மை, அப்படிங்கறதுதான் காரியம். சரியா? இப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன்பாக அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். அவருடைய உபதேசம் நமக்கு பைத்தியமா தோன்றக்கூடாது. நான் மற்றவர்கள் சொல்லும் போது இயேசுவையே பைத்தியக்காரன் சொன்னாரு, இயேசுவையே பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. ஆனா உலகத்துக்கு அது பைத்தியமா இருக்கலாம், நமக்கு அது ஜீவனா இருக்கிறது. நமக்கு ஜீவனா இருந்ததுன்னா அந்த ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கறதற்கு நாமும் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் அதை தான் செஞ்சாரு, இயேசு அதை தான் செஞ்சாரு. அதை சொல்லும் போது இந்த காரியங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லலாம். இனி ஒரு வசனம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அது அழகா சொல்லப்பட்டிருக்கும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கோம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த கொலோசிய திருச்சபைக்கு சொல்றாரு, நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க சுவிசேஷம். பவுல் நான் சொல்லியிருக்கேன், அந்த சுவிசேஷத்துல அப்படியே நிலைச்சிருங்க, நீங்க மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. நீங்க மாறிடாதீங்க. ஏன்னா அங்க வேற வேற புரட்டு உபதேசங்கள் அங்க வர ஆரம்பிச்சுது. அப்பதான் சொல்றாரு, நீ கேட்ட உபதேசத்துல அப்படியே நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். அவர் சொல்றாரு, பவுலாகிய நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். எதுக்காக? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுள்ளது, பட்டு வருகிறது, எல்லாருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்குதான் என்ன ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? ஊழியக்காரனா வச்சுட்டா. சோ பவுல் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நாம் என்னென்ன கர்த்தருடைய காரியத்தை குறித்து அறிந்து கொள்கிறோமோ அதை மற்றவர்கள் சொல்லணும். நாம் எது புரிந்து கொள்கிறோமோ சொல்லணும். புதிய புதிய அனுபவங்களை கர்த்தர் தரும்போது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம அடித்து பேசுகிறதற்கு இல்ல, ஆனா இப்படி ஒரு காரியம் இருக்கு, இப்படி நான் அதை புரிஞ்சிருக்கேன், இதுல நான் வளரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வு நமக்குள்ளால இருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்னா கர்த்தருக்குள்ளால வளர முடியும். இப்ப சொல்றாரு 24ஆம் வசனத்துல, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்துல நிறைவேற்றுகிறேன்.
ஏன் அப்படின்னா இவர் காவல்ல இருக்கிறார், காவல்ல இருந்து இந்த லெட்டர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது நான் கொஞ்சம் பாடுபடுறேன். இந்த பாடை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஏசு கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானது எனக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்து அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ பாடுகளை அனுபவித்தாரு, அதுல குறைவானதை நான் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை சொன்னதுனால நான் அப்படி என்ன செய்யறேன், ஆண்டவர் ஊழியரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. இதுதான் இது ஒரு உண்மையான காரியம். அடுத்தது பாருங்க, அடுத்தது அந்த வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 28, 29 வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அவர் என்ன சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த உபதேசம் நம்மளை என்ன செய்யும், தேறினவர்களாக்கும் சொன்னேன் இல்லையா? அப்ப தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு. அடுத்தது அவரே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, அவர் அறிவிக்கணும், அவருக்கு அந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன். இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்த காரியத்தை சொல்லி கொடுத்து எப்படியாவது அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வாஞ்சையோடு நம்ம சொல்லி கொடுப்போமானால், உண்மையான கீ பாயிண்ட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம சொல்லி கொடுக்கணும். கர்த்தரிடத்துல அவங்கள கொண்டு என்ன செய்யணும், விடணும். அப்படிப்பட்ட உபதேசத்தை கர்த்தர் செய்தார், அவருடைய உபதேசத்தை பவுல் செய்கிறார். அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும். முதல்ல நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். கர்த்தரை குறித்த பயம் அப்படின்னு சொல்லும் போது என்னது, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த பயம். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் அவர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ அந்த அந்த நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வசனத்தின்படி நான் நடக்கலைன்னா நான் நியாயம் தீர்க்கப்படுவேன் அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு புரியணும். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். உபதேசம் நமக்கு என்ன செய்யணும், நாமும் பெற்றுக்கொள்ளணும். அந்த உபதேசத்துல நாம் நிலைத்திருக்கும் போது, நாம் வளரும் போது கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம். அந்த ஐக்கியப்படுகிற காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இதான் என்னது, அந்த வசனம் நம்மை தேறினவர்களாக நிறுத்துகிறதுக்கு உபதேசம் தேவையா இருக்கு. அவர் சொல்றாரு பவுல், தேறினவர்களாக்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த தேறினவர்களாக நாம் என்ன செய்யணும், மாறணும். சரியா? இரண்டாவது சொல்லப்பட்டது கடிந்து கொள்ளுதலுக்கு. இந்த வசனம் என்ன செய்யும், நம்மை கடிந்து கொள்ளும் அப்படின்னு. நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12, 13 அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12, 13 இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும், உருவ குத்துகிறதாயும், இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் எல்லாவற்றையும் பிரித்தறிகிறதா இருக்கு, உருவ குத்துகிறதா இருக்குது. இது இருதயத்தின் நினைவு யோசனை எல்லாவற்றையும் வகையறுக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கவுமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப அவருக்கு நாம் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாமே நாம் நினைக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற ஒரு காரியங்களுக்கும் நாம் என்ன செய்யணும்னா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னா எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் நினைக்கிறது, சிந்திக்கிறது, செய்கிறது, ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? அப்ப அவருக்கு முன்னால மறைக்க முடியாதுங்கிற அந்த உண்மை நமக்கு தெரியணும். முதல்ல அந்த உண்மை தெரிஞ்சாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளால வரும். ஐயோ, தப்பான காரியம் என் சிந்தனைக்குள்ளால வரக்கூடாது, அது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளால வரணும். அப்படிப்பட்ட ஒரு தாட் வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பரிசுத்தமாக வாழ முடியும். இல்லைன்னா சிந்தனையில அவ்வளவு பாவங்கள் வரும். முதல்ல பிசாசு பிடிக்கிறது சிந்தனையில. பிசாசு வருவான்,
எல்லாரையும் பிடிக்க வருவான். ஆனா நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த சிந்தனையில வரும்போதே நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். அந்த சிந்தனையில வரும்போதே நம்ம என்ன செய்யணும், விட்டு மாறிடணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம நிக்க முடியும். நாம் நிக்க முடியும். அப்படி நிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்னா, கர்த்தருடைய சமூகத்துல நாம் பயபக்தியோடு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்கு இல்லையா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா யோவான் 16ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன சொல்றாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 8 அந்த 8ஆம் வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. என்ன, நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது எப்படி எல்லாம் அந்த காரியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாரு, பாவம் இது, நீதி இது, நியாயம் தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ ஒருவேளை நமக்கு நாம் செய்கிறது பாவம்ன்றது புரியாம இருக்குதுன்னா, அறியாம இருக்குதுன்னா, நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படல அப்படிங்கிறது அர்த்தம். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படலன்னு தெரியல. மற்றவங்க நம்மை குறித்து நீ ஏன் அப்படி செய்யற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யாது, ஒருவேளை அது அப்படி தோணலன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி புரியலன்னா நமக்கு என்ன செய்யலன்னா, நாம் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். சில இடத்துல நாம் கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள் போகுது. அந்த அக்கிரமங்கள் செய்கிற பிள்ளைகள்கிட்ட போய் இது தப்புன்னு சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு இது புரியுதான்னு கேட்டா இல்ல, இல்லையா. அதே மாதிரி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு. இப்ப நம்மளால ரியலைஸ் பண்ண முடியலன்னா, நம்முடைய பாவங்களை நாம் ரியலைஸ் பண்ண முடியலன்னா, நம்மை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிறத நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ள நம்ம வேண்டும். நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா. இந்த ஒரு காரியம் இருக்குது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு காரியங்களை நான் செய்யறேன். 20ஆம் வசனத்துல இருந்து அவர் சொல்லுவார் பாருங்க, அநேக காரியங்களை ஆண்டவர் வந்து மக்களுக்கு செய்யறாரு. அந்த ஊழியம் செய்த நாட்களை செய்யறாரு. செய்யும் போது மக்கள் என்ன செய்யலன்னா, ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளல. ஆண்டவருடைய காரியங்கள் செய்யும் போது அவரை தேவனே ஏற்றுக்கொள்ளுகிற மனதில்லாது இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா யோவான் ஸ்நாபகனை பத்தி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். யோவான் ஸ்நாபகனை பார்த்தா சொல்லுவாரு, அவரு வந்து சாப்பிடவே இல்லை, போஜனம் பண்ணாதவனாய் வந்தான். இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு, நீ போஜனம் பண்ணுகிறவா இருந்து சாப்பிட்டாலும் தப்பு சாப்பிடாலும் தப்பு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல எப்போதுமே அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. அப்பதான் அன்று சொல்றாரு 20ஆவது வசனத்துல, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ இயேசு இந்த உலகத்துல இருக்கும் போது அவர் கடிந்து கொண்டார். தான் போகும்போது என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார், பாவத்தை குறித்து கடிந்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க சொல்றாரு, கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்திருக்கப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போ உங்களுக்கு கோராசினே இந்த பட்டணம், பெத்சாய்தா பட்டணம், இதுல எல்லாம் ஆண்டவர் அதிக ஊழியங்களை செய்தார், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு. இந்த இடத்துல இருந்து செய்யப்பட்ட காரியங்களை பார்த்துட்டும் நீங்க என்ன விசுவாசிக்கலையே, நம்பலையே, மனம் திரும்ப உங்களுக்கு மனசு இல்லையே, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. ஏன்னா தீரு செய்தான் பட்டணத்துல போய் நான் இந்த காரியத்தை செய்திருந்தேன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ரெட்டுடுத்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அதை உட்கார்றதுக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. தீரு சீதோ பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதே பாரு இன்னொரு காரியம் சொல்ற, வானபரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமல எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் சொல்லி செய்திருக்காரு இல்லையா. நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதோமிலே இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளை உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த 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 நியாய தீர்ப்பு நாள்ல அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு. சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும் இல்லையா. கந்தகம் அக்கினியும் விழுந்து அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. லோத்து அங்க தங்கி இருந்த நாட்கள்ல லோத்துவை வெளியே விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா அங்க கந்தகம் அக்கினியும் வந்து என்ன செய்யுது, அது இந்த எல்லாத்தையும் அழித்து போட்டதுன்னு பாக்குறோம்.
அன்னைக்கு நேரிட்டது அவ்வளவு பயங்கரமா நமக்கு தெரியுது இல்லையா? கர்த்தரை அறிந்து கொண்ட, கர்த்தருடைய செய்களை, மகத்துவங்களை எல்லாவற்றையும் அனுபவித்த கப்பர்நகூமே, உனக்கு அந்த பட்டணத்தை விட நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு எவ்வளவு இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும் உன்னுடைய நியாய தீர்ப்பு. உன்னுடைய அந்த காரியம், நீ அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாரு. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய காரியங்கள், நம்ம எவ்வளவோ மகத்துவங்களை, ஆண்டவருடைய காரியங்களை பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அவருடைய நன்மைகளை பெற்றும் ஏதோ சில காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு நம்ம இன்னும் கர்த்தருக்கு அன்பு செலுத்தாம நம்ம இருப்போமானால் நமக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல இப்படிதான் கிடைக்கும் தான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் உலகத்தார் சொல்லலாம், எல்லாம் உலகம் நடக்கிறது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா அப்படி அல்லையே. கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உள்ளால இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் அனுமதித்தாதான் நடக்கும். கர்த்தர் அனுமதித்தாதான் நடக்கும். அப்படிங்கிற போது எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு உணர்வில்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தான் எவ்வளவு அடி ஜாஸ்தி. அன்னைக்கு அழிந்து போன சோதம் பட்டணம் அவ்வளவு பயங்கரமா அழிக்கப்பட்டது. அதை விட மோசமா இருக்கும் உன்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்களா, நினைவே பட்டணத்தார் யோனா போய் சொல்றாரு, நினைவே பட்டணத்தினா உடனே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துருக்காங்க. உடனே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட எத்தனையோ வாட்டி கர்த்தர் சொல்லுவாரு, திரும்பு மனம் திரும்பு, இருதயத்துல திரும்புன்னு சொன்னா திரும்பவே மாட்டாங்க. ஏன்? அசட்ட. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட அசட்டைகள் இருக்குமானால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு மகத்துவத்தை, இவ்வளவு மேன்மைகளை நீ அறிந்து கொண்டிருந்தோம், நீ இப்படி செய்வையானால் நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு என்னது பயங்கரமா இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இதே பாருங்க, அதே மாதிரி தான் நாம் ஒருவேளை இதை உணர்ந்து கொண்டோமானால், சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் லூக்கா 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பாருங்க. நமக்கு தெரியும், சிலுவையில அறையப்பட்ட நேரத்துல வலது புறத்திலும் இடது புறத்திலும் 2 கள்ளர்கள் தொங்கினார்கள் இல்லையா? அது வலது புறத்துல நிற்கிற கள்ளன் என்ன செய்தான்? ஆண்டவரை புரிஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான்? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இப்போ கர்த்தரை அறிந்து கொண்டோமானால் மற்றவர்கள் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்னா அதை குறித்து சொல்லணும். அவங்கள்ட்ட இல்ல, நீங்க செய்யறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். பரிசுத்தாவியார் வரும்போது அவரே சொல்லி கொடுப்பாரு. அந்த காரியங்களை அனுபவிக்காதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். இது தப்பு, இது சரி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். எதை சொல்லி கொடுக்கும் போது நியாயம் தீர்க்கிறதற்கு அல்ல, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு அல்ல. இது தவறு அப்படிங்கிறத நான் உண்மையா உணர்ந்திருக்கிறோமானால் அவர்களை திருத்துகிற விதத்துல நாம் சொல்லி கொடுக்கறதுல தப்பு இல்ல. நம்ம சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு பண்றாங்க, ஆனா அவங்க தெரிஞ்சு பண்ணல, அவங்க அறியாமைனால செய்யறாங்க. ஏதோ ஒரு காரியம் தெரியாம, இல்ல அவங்களுக்கு தெரியாமையே வாயில வந்துருச்சு ஒரு காரியம் அப்படின்னா, இல்ல நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஏன்? அவங்க திருப்பி அந்த தவறை செய்திடக்கூடாது. இன்னொருத்தங்க முன்னாடி போய் அவங்க மனசார நல்லது செய்யணும்னு நினைச்சு அந்த இடத்துல போய் அந்த தவறான காரியத்தை சொல்லிடக்கூடாது. அவங்களுடைய பேர் தான் கெட்டு போகும் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்தோட ஒரு காரியத்தை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லுவோமானால் அது மேன்மையானது. அவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி இந்த கள்ளன் புரிந்து கொள்ளுகிறான், இவர் தான் இயேசு, இவர் தான் மீட்பர், இவர் தான் ரட்சகர்னு புரிந்து கொள்ளுகிறானே, உடனே அவன் என்ன சொல்றான்? இடது பக்கத்துல நிக்கிற கள்ளனை பார்த்து சொல்றான், நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிறான். இவர் தான் ரட்சகர், இவரை நோக்கி பாருன்னு சொல்லிட்டு சொல்றான் இல்லையா? இதே மாதிரி நாம் அறிந்து கொண்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னா, உணர்வில்லாத ஜனங்களை போல நம்ம இருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவர் இடத்துல வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இந்த இடத்துல அவர் உபதேசம் பண்றார். இந்த உபதேசம் பண்ணுகிற இடத்துல விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு வந்து யார் கூட்டிட்டு வரா பாருங்க? வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி. இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் யாரு அப்படின்னா, தேவனுடைய சட்டத்திட்டத்தை, அதான் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள், இதெல்லாம் கரெக்டா தெரிந்தவர்கள். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் அறிந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? இந்த விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வராங்க.
இந்த பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை கொண்டு வந்துட்டு கேக்குறாங்க, இப்படிப்பட்டவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறாரே, கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு, நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காக கேக்குறாங்க? ஏசு கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக கேக்குறாங்க இந்த காரியத்தை. ஏசு கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காரியத்தை கேட்கும் போது அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இந்த அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஏசு குனிந்து தரையில எழுதினார். தரையில எழுதின காரியங்கள் நிறைய சொல்லுவாங்க. மேபி அவர் நியாய பிரமாணத்தை எழுதியிருக்கலாம். அந்த நியாய பிரமாணத்தை அவர் எழுதிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறைய கடவன் என்று சொல்லி. உங்கள்ட்ட பாவம் இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க, கல்லறிங்கன்னு சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு இப்ப சொல்ற காரியம். என்ன? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இல்லையா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதுதான் சொல்றாரு. நீ உங்களையே ஆராய்ந்து பாரு. இந்த நியாய பிரமாணத்தின் சட்டத்தை நீ சொல்றையே, இதுல இருக்கிற சட்டத்தின்படி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யார்கிட்ட? பரிசேயர்கிட்ட கேட்கிறாரு, வேதபாரர்கிட்ட கேட்கிறாரு. நீங்க உங்கள இதுல இருக்கிறவங்க பாவம் இல்லைன்னா நீ கல்லறீங்கன்னு சொல்றாரு. யாருமே என்ன செய்யல, கல்லறியல. எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க இல்லையா? எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளால அவர் சொல்லும் போது, அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க குத்தப்படுறாங்க பாருங்க. 9வது வசனத்துல, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, அந்த வார்த்தை அவர்களை கடிந்து கொள்ளுகிறது. அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தை அவர்களை கடிந்து கொள்ளுகிறது. அவர் கடிந்து கொள்ளப்பட்டு என்ன செய்யறாங்க? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்ரீ நடுவே நின்றார். அப்போ இயேசு அந்த காரியத்தை சொல்லும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க எச்சரிக்கப்படுறாங்க, கடிந்து கொள்ளப்படுகிறாங்க. அவங்களுடைய மனசாட்சியே குத்தப்படுது. நம்ம என்ன சொல்லுறோம்? இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன இல்ல மனசுல, அதை ஃபுல்லா உட்கார்ந்து அது தவறுன்னு அவங்க வந்தாலும் இயேசு சொன்ன காரியத்தை கேட்கும் போது அவங்க மனசுல ஆராய்ந்து பார்க்கிறாங்க, நான் சரியா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் போது அவங்களால என்ன செய்ய முடியல, குற்றம் சாட்ட முடியல, அவங்க கல்ல எடுக்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா திரும்பி போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மை நிதானித்து அறிகிற ஒரு அறிவு நமக்குள்ளால இருக்குதா? அந்த நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்களே அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கல, நீ உன்னையே ஆராய்ந்து பாருன்னு சொல்லும் போது அவங்க திரும்பி போயிட்டாங்களே. நம்ம இன்னைக்கு அதை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோமா? நாம் பாவிகள் அப்படிங்கறத உணர்ந்து கொள்கிறோமா? நாம் உணர்ந்து கொள்கிறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணர்வில்லாத ஜனங்களா தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், நாம் பெற்றோரா இருக்கிற நாமா இருக்கட்டும், சில காரியங்களை குறித்து நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லும் போது இது தவறே இல்லைங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. உலகத்துல இன்னைக்கு இப்படித்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா பேசிட்டு போயிடுறோமே. கர்த்தருடைய அந்த வார்த்தையை வைத்து ஆராய்ந்து பார்க்கிறோமா? நம்ம பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கிறாங்களா? இந்த காரியம் தப்பு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன தப்புன்னு கேக்குறாங்களா? இல்ல ஆமா தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ற இருதயம் இன்னைக்கு இருக்கா? நம்ம இன்னைக்கு பரிசேயர் வேதபாரர்களை பார்த்து சொல்லுவோம், அவங்க அவ்வளவு மோசமானவங்க, இப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர்களை விட மோசமான ஒரு ஜனமாக தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை விட மோசமான ஜனங்கள் இல்லையா? எவ்வளவு காரியங்கள், வாலிப பிள்ளைகளை குறித்த காரியங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துல. ஆனா அசுத்தமான அந்த பிள்ளைகள்கிட்ட போய் இது தவறுன்னு சொல்லும் போது அதை கேட்கிறதற்குள்ள மனதில்லையே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதற்குள்ள மனதில்லையே. உணர்வில்லாத ஜனங்களை போல இருக்கிறோமே, கடிந்து கொள்ளப்படலையே இருதயம். அப்ப இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு கடினப்பட்ட இருதயமா இருக்கிறது நம்முடைய இருதயம். அதான் கடினமான இருதயம் அது சதையான இருதயமாக மாறணும். அன்னைக்கு பரிசேயர் வேதபாரர் தலைவர்கள் தான் ஓடி வந்தாங்க. தலைவர்கள் பின்னால போயிட்டாங்கன்னா பின்னால நிக்கிறவர்களும் அப்படியே போயிருவாங்க இல்லையா? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். பெரியவர்கள் ஒழுங்கா போயிட்டாங்கன்னா, தங்களை நிதானித்திருந்து நாம் குற்றவாளிகள் அறிந்து போயிட்டாங்கன்னா சிறியோரும் போவாங்க இல்லையா? பெரியோர்கள் எதிர்த்து நின்னா, கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிர்த்து நின்னா சின்னவர்களும் பின்னால வந்து எதிர்த்து நிப்பாங்க. நம்ம என்ன உதாரணத்தை வச்சிருக்கிறோம்?
நமக்கு அந்த அந்த கடிந்து கொள்ளுகிற அந்த அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்குதா நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம திருச்சபையா இருக்கட்டும், நம்ம குடும்பமா இருக்கட்டும், எங்கனாலும் நம்ம பாருங்க, அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாவது இருக்குதா? இல்ல, நம்ம கிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த மாற்றத்தை நம் கர்த்தரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பவுல் சொல்லும்போது, தீத்துவுக்கு எழுதும்போது அவர் சொல்லுவாரு, தனிப்பட்ட கடிதம் எழுதும் போது கூட சொல்லுவாரு, நீ எல்லாவற்றையும் என்ன செய். நீ தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் சொல்லுவாரு, தீத்துக்கு எழுதும் போதும் சொல்லுவாரு, நீ எல்லாவற்றையும் போதி, நீ பேசி போதித்து அதிகாரத்தோட கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ பேசிட்டு தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், நீ பேசி போதித்து, நீ பேசி போதித்து அதிகாரத்தோட நீ என்ன செய், அதிகாரத்தோட நீ கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதிகாரத்தோட கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண என்ன செய்யாத, இடம் கொடுத்துறாத. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது. நீ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? அப்ப அப்படி அப்படி நம்ம என்ன செய்யணும்னா 15ஆம் வசனத்துலதான் சொல்லியிருப்பாருங்க. 15ஆம் வசனம், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் முதல்ல என்ன செய்யணும்னா, நாம் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். நாம் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்னா, கடிந்து என்ன செய்யணும், பேசணும். அந்த காரியங்களை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும் போது என்ன செய்யணும், அவங்க ஏற்றுக்கொள்கிற விதத்துல உன்னுடைய வாழ்க்கையை குற்றப்படுத்த கூடாதபடிக்கு நீ என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஒரு வசனம், தீத்து 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பாருங்க. அந்த வசனத்துல சொல்லு, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். நீ என்ன செய், அவங்க ஆரோக்கியமாக மாறணும்னா நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்படி கடிந்து கொள்ளுதல் முக்கியமாக இருக்கிறது. சரியா? இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. நமக்கு தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை, ஆனாலும் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லி போறேன். எதுனா, பிலேயாமுடைய காரியம். இந்த பிலேயாமுடைய காரியம் என்னாகும் 22ஆம் அதிகாரம் 5 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா, பிலியாம் கிட்ட சொல்லுவார், பாலாக்குடைய ஆட்களை அனுப்பி பிலியாம்கிட்ட இந்த ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு கூப்பிடுவாரு. இந்த பிலியாம் கிட்ட இந்த கழுதை மூலமாக ஆண்டவர் எவ்வளோ தடைகளை கொண்டு வருவாரு. ஆனா கேட்கவே மாட்டாரு. அந்த கடிந்து கொள்ளுதல் ஒண்ணும் அவருக்கு இருதயத்துல போகவே இல்லை. ஈவன் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா அவருக்குள்ள போகல. ஏன் போகல? அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டாரு. தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் நினைச்சிட்டாருன்னா அவருக்குள்ள போகாது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் புரியாது. ஈவன் அவர் தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கோம், அவர் சபிச்சா சபிக்கப்படும், அவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட கடவன், நீர் சபிக்கிறவன் சபிக்க கடவன் என்று அறிவேன். ஆதலால் நீ எனக்காக அந்த ஜனத்தை என்ன செய்யணும், சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், நீ சபிச்சா சாபம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவரு இன்னைக்கு சொல்றாரு. இந்த காரியத்தை சொல்றாரு, என்ன, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட கடவன், நீ சபிக்கிறவன் சபிக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகும் இவரால கேட்டுக்கவே முடியல. நீங்க பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, பிலேயாம் காலமே எழுதி தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அவர் கோபம் உண்டு அந்த கழுதையின் முன்னால கர்த்தருடைய தூதனானவர் நிக்கிறாரு. 3 இடத்துல நிக்கிறார். அந்த இடத்துல எல்லாம் நின்ன பிறகும் அவர் என்ன செய்யலன்னா, அவருக்கு தெரியவே இல்லை. கழுதைக்கு தெரியுது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. கழுதைக்கு தெரியுது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய தூதனார் அவர் முன்ன தடுக்கிறது. அப்படித்தான் இருக்கும். சாலோமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம், அந்த கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அவன் தன்னுடைய சுயமாய் பயன்படுத்தும் போது அவன் என்ன செய்யறான்னா, மனைவிகளை திருமணம் பண்ணி கொண்டு கர்த்தர் 2 விசை அவன்கிட்ட சொல்லுவார். 1 ராஜாக்கள் 11 சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டு விசை அவர்கிட்ட சொல்லுவார், நீ இதை செய்யாதேன்னு சொல்லுவாரு. அவன் முகத்தை திருப்பி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். முகத்தை திருப்பி கொண்டு அவன் என்ன செய்வான், கேட்க மாட்டான் அந்த காரியத்தை. எப்போ எவ்வளோ ஞானியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு சுய சித்தத்தை செய்யணும்னு போகும்போது கடிந்து கொள்ளுதல் நமக்கு என்ன செய்யாதுன்னா உள்ள உரைக்காது, அது வராது. நாம் நம்மையே நியாயப்படுத்தாதான் சுயநீதி.
அதான் சுயநீதி. அந்த சுயநீதிக்குள்ளால நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சுய நீதிக்குள்ளால நம்ம வந்துட்டோம்னா அந்த கடிந்து கொள்ளுதல் நமக்கு பிரயோஜனமாவே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல 3 அதிகாரம் 19 சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதா இருந்து மனம் திரும்புன்னு சொல்றாரு. நான் யாரெல்லாம் கடிந்து கொள்ள நான் நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு இல்லையா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த காரியத்தை. கர்த்தர் சில நேரம் கடிந்து கொள்வார். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். எப்ப நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, சுயநீதி நமக்குள்ளால வந்தா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சுயநீதி வரும்போது நம்ம என்ன சொல்லணும், நாம் செய்கிற காரியங்கள் நடக்கணும்னு நினைப்போம். நாம் செய்கிற காரியங்கள் நடக்கும்போது கர்த்தருடைய வில் என்ன செய்யும்னா அங்க தடைப்படும். கர்த்தருடைய காட்ஸ் வில் எங்க தடைபடுதோ அப்ப நம்ம சுய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ கர்த்தர் சொல்லுகிற காரியம் நமக்கு அதுல கேட்கவே செய்யாது. அதனால ஃபுல்லி சரண்டர் பண்ணணும். அதை திருப்பி திருப்பி நாம் நம்மை நிதானித்து பார்த்து கொள்ளணும். சரண்டர் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத நாம் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அடுத்தது எபிரேயர் 12 அன்று சொல்லுவாரு பாருங்க. எபிரேயர் 12 8 நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனாலும் முக்கியமான வசனத்தை மாத்திரம் டச் பண்ணிட்டு போறேன். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காம இருந்தா நீங்க புத்திரர் இல்ல, பேசி பிள்ளைகளா இருப்பா. அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைய என்ன செய்வான், சிக்ஷிப்பான். அதே மாதிரி கர்த்தர் நம்மை சீர்திருத்தி கொண்டு வரணும்னா சில சிக்ஷைகள் நமக்கு உண்டு. அந்த சிக்ஷைகளை என்ன செய்யணும்னா நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சிக்ஷைகள் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அந்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளால என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வரணும். ஆனா இது தடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா சுயநீதி. அந்த சுயநீதினால நம்மள ரைச்சியஸ் பர்சன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதுல கேட்காது. அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சாலோமுடைய வாழ்க்கையும் சொல்லிட்டேன், விலையமுடைய வாழ்க்கையும் சொல்லிட்டேன். கர்த்தருடைய தூதனானவரே நின்ன பிறகும் அவருக்கு என்ன செய்ய முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல, அதை பார்க்க முடியல, கண்ணு குருடாயிடுச்சு. அதே மாதிரிதான் யார் சொன்னாலும் கேட்க முடியாதபடிக்கு சாலோனுடைய இருதயம் என்ன செய்யுச்சு, மாறிடுச்சு. அதை கேட்கறதுக்குள்ள மனது இல்லாதபடிக்கு போயிடுச்சு. சரியா? அதான் நீதிபதிகள் 3 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரின் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே சிக்ஷிக்கிறார். கடிந்து கொள்ளும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது சிக்ஷைக்குள்ளால கொண்டு போனது மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் நம்மளை என்ன செய்யறாரு, சிக்ஷித்து நடத்துகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுவது வேண்டும். சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, அப்ப சீர்திருத்தல் அப்படின்னு சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல். நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அதுதான் என்னது, புதுப்பிக்கிற ஒரு அனுபவம். அந்த புதுப்பித்தல் நமக்குள்ளால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீதிமொழிகள் 5, 6, 7 அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 5, 6, 7 இந்த வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 5, 6, 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி தான் நாம் கர்த்தருடைய காரியங்கள்ல நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராதபடிக்கு நாம் கர்த்தரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான். அப்படி இருக்கும்போதுதான் சீர்திருத்தல் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 119 சங்கீதம் 67 முதல் 72 வரைக்கும் உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 119 67 முதல் 72 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, இதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கோம். இது நம்ம என்னன்னா நம்மை சீர்திருத்துகிறதற்காக கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள், சீர்திருத்தத்துக்காக கொடுக்கிற காரியங்கள். இதுல நீங்க மெயினா பாத்தீங்கன்னா என்ன செய்யும்னா, எப்போ நமக்கு இந்த சீர்திருத்தம் தேவை,
எப்ப நமக்கு இந்த சீர்திருத்தம் தேவை அப்படின்னா, நாம் தவறான புரிந்து கொள்ளுதல், ஒரு காரியத்தை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளால இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சரி பண்ணணும்னா ஒரு சீர்திருத்தம் தேவை, அப்படிதானே? ஒரு தவறான காரியம் நமக்குள்ளால இருக்குது, அதை என்ன செய்யணும்? நம்ம நம்ம வந்து அதுல இருந்து மாறணும். அப்போ அந்த அந்த கரெக்ட் பண்றதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அந்த கரெக்ஷன். அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ கர்த்தர் என்ன செய்வாரு அப்படின்னா, அதை கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி கரெக்ட் பண்ற ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சீர்திருத்தத்துக்கு நம்மளே கொண்டு போவோம். அதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா, சென்ஸ் இல்லாதபடிக்கு, நம்ம ஒரு சென்ஸே இருக்காது, நமக்கு அதை புரிந்திருக்கவே மாட்டோம். ஆனா அதை நம்ம சென்ஸுக்குள்ளால கொண்டு வரதான் என்னது, நம்மை சீர்திருத்துகிற காரியம். நீங்க பாத்தீங்கன்னா, யோசியா ராஜாவுடைய காலத்துல, நான் கொஞ்சம் 2-3 வாரத்துக்கு முன்னால அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிட்டு போறேன். அதுல 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல, இவர் ராஜாவாக வந்த பிறகு 8வது வயதிலேயே அவர் ராஜாவாக வந்துருவார். வரும்போது தன்னுடைய தகப்பன் செய்ததுபடி, தாவீது செய்ததுபடி செம்மையானதை செய்தார்னு இருக்கும். நல்ல காரியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா எப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவருடைய கையில கிடைக்குதோ, அதை வாசிக்கும் போது அவருக்கு புரியுது, ஐயோ நம்ம செஞ்சதெல்லாம் இன்னும் எவ்வளவோ தவறு இருக்குது அப்படின்றது புரியுது. சரியா? அப்போ சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றது, நாம் கரெக்டா தான் இருக்கிறோம் நினைக்கிறோம் நிறைய நேரத்துல. ஆனா அப்படி நினைச்சாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அந்த இடத்துல சரியா இல்ல அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் தான் என்னது, நம்மை சீர்திருத்தத்துக்கு நேராக கொண்டு வரும். சரியா? நாம் இன்னைக்கு சீர்திருத்த திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது எப்படி உருவானதுன்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தையில நிலைச்சு நின்னதுனால, பாரம்பரியங்கள், அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, சில காரியங்கள் நான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்கள் நியமித்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு எப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, அந்த திருச்சபை தான் சீர்திருத்த திருச்சபையா இன்னைக்கு நாம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீர்திருத்தம் ஒவ்வொருவருக்குள்ளாலே வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளால வரணும். அப்போ 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுவாரு, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் என்ன செய்வேன், இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வந்தா நான் என்ன செய்வேன், அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவங்க என்ன நோக்கி கூப்பிடுவாங்க, நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. தாவீது கூட சொல்லுவார் இல்லையா, அழகா ஒரு மனம் திரும்புதல் அவளுக்குள்ளாலே இருக்கும். அவர் தப்பு செஞ்சாரு. தப்பு செஞ்சப்போ அவருக்கு தப்புன்னே தெரியல. அவருக்கு தப்புனே தெரியல. எப்போ அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரோ, அந்த நாத்தான் தீர்க்கதரிசினால சொல்லப்படும் போது அவர் என்ன செய்யறாரு, புரிந்து கொள்ளுகிறாரு. ஓகே, நான் செஞ்சது என்னது தப்பு அப்படிங்கறத அவருக்கு புரிந்து கொள்ளுகிறாரு. எப்போ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ, அப்போ போய் கர்த்தர்கிட்ட என்ன நிக்கிறாரு, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த 51ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, எவ்வளவு அழகான ஒரு பாவாரிக்கை. அதுல சொல்லுவாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்த இருதயம் எனக்கு வேணும், கிளீன் ஹார்ட் எனக்கு வேணும். அந்த இருதயத்தை எல்லாரும் நம்ம கேட்கணும். அந்த சுத்தமான இருதயம் நமக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாம இருங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் இல்லையா? அதே மாதிரி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வரணும். இன்னும் நம்ம ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஏசாயால சரி, எசேக்கியா, யோவேல், இதுல எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உன் பாவத்தை விட்டு திரும்பி வா, முழு இருதயத்தோடு உன் பாவத்தை விட்டு திரும்பி வான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா திரும்பி வருவாங்களான்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, திரும்பி வரல. நிறைய நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வரல. அவங்க பாவத்துக்குள்ளதான் இருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ற மனசே அவங்களுக்கு இல்ல. மல்கியா புஸ்தகத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, இந்த காரியங்கள் தவறுன்னு சொல்லும் போது, நாங்க என்ன செஞ்சோம், நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு கேள்விதான் கேட்டாங்களே தவிர, அது ஒத்துக்கொள்ளுகிற மனது அன்னைக்கு இல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லுவாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதான் சீர்திருத்தம் கொண்ட ஒரு வாழ்க்கை. நான் பாவத்துல இருக்கிறோம், நமக்கு தெரியல. அந்த பாவத்துல இருந்து நம்மை உணர்த்துகிறதா என்னது, அது நியாயப்பிரமாணம். அந்த ரோமர் புஸ்தகத்துல எல்லாம் வாசிச்சோம்னா சொல்லப்பட்டிருக்கும், பழைய காலத்துல பாவம்ன்றதே எனக்கு தெரியாதே, நியாயப்பிரமாணம் வரும்போதுதான் அது பாவம்னே எனக்கு தெரிஞ்சுதே. அந்த பாவம் தெரிந்த பிறகு நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. பாவம் தெரிந்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்போ நமக்கு செட் ஆஃப் ரூல்ஸ்ங்கிறது ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நாம் தவறு செய்யும் போது, அழகா சொல்லப்பட்டிருக்கோம் தீமத்தேயுல, ஏன் நியாயப்பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டது,
இன்னும் பாவம் செய்து கெட்டு அழிந்து போகாதபடிக்கு இருக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தை நீ செய்யாத, கொலை செய்யாத, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி விபச்சாரம் பண்ணாத, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி 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 நீ இன்னும் என்ன செய்யாத, கீழே போயிடாதன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை உணர்த்தி வைக்கிறதற்கு கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணம் ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாம இருக்கும்போது நமக்கு பாவம்னா என்னன்னே தெரியாம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா ஆண்டவருக்குள்ளால அந்த இருதயம் வசனங்களை வாசிக்கும் போது இருதயத்திலே குத்தப்படணும். இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நம்ம நிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு அங்க என்ன செய்வாருன்னா பேசுவாரு. எப்ப பேசுவாரு? பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது, அந்த ஜனங்கள் 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் போது, அங்க எல்லாரும் வேறு வேறு பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கிறாங்க, எல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்க, இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்க. இவங்க சிலர் இப்படிப்பட்ட மகத்துவத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்றாங்க, சிலர் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பேதுரு எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. இயேசுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க தான் என்ன செஞ்சீங்க, நீங்க இப்படி 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 காரியங்களை செஞ்சீங்க, மோசே மூலமா சொல்லப்பட்ட காரியங்கள்னு அந்த காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்திட்டு சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. 36 வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நீங்க சிலுவையில அரைஞ்சீங்களே, அவர்தான் யாரு? கிறிஸ்து. அவர்தான் இயேசு. அந்த இயேசுதான் யாரு? கிறிஸ்துவாக இயேசு நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க நிச்சயமா அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அந்த இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாமும் இருதயத்திலே குத்தப்படணும். எப்ப அந்த வசனம் நம்ம இருதயத்துல குத்தும் போது நான் என்ன செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? பவுல் கேட்பார் இல்லையா? சவுல் வந்து அந்த கத்தரால தொடப்படும் போது அவர் கேட்பார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்படி நாம் கேட்கணும். அப்படி நம்முடைய இருதயத்துல வசனங்கள் குத்தணும் நம்மள. அப்பதான் ஒரு சீர்திருத்தம் வரும் நமக்குள்ளால. அப்படிப்பட்ட சீர்திருத்தம் நமக்குள்ளால வரணும். அந்த இருதயத்திலே குத்தப்பட்டு பேசுகிற ஒரு காரியம் நமக்குள்ளால வரணும். சரியா? அந்த குத்தப்படுதல் நமக்குள்ளால வரலன்னா சீர்திருத்தம் வராது. நம்ம அதே பழைய நிலைமையில அப்படியே இருந்துட்டு இருப்போம். ஒரு ஆவிக்குரிய மாற்றம், ஒரு எழுச்சி நமக்குள்ளால என்ன செய்யாது, வராது. நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, நான் உணர்வில்லாத ஜனங்களா அப்படியே நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு போயிருவோம். சொன்னார், நாம் ஏமாற்றப்பட்டு போயிருவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளால என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் குத்தப்படணும். சரியா? அதே மாதிரி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் அதுல இருந்து பார்த்து சொல்லுவாரு பாருங்க. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவர், இயேசுவால அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாத உள்ளவர்கள் என்று, பேதமை உள்ளவர்கள் என்று மறைந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு கூட இருந்தோம்னா அந்த வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையாங்கிறது முக்கியமே கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஞானிகளா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில பைத்தியமா இருக்கிறவர்கள் அவ்வளோ பெரிய ஞானத்தோட மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் நான் படித்தவர்களா இருக்க தேவையே கிடையாது. கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? இந்த பேதுருவும் பவுல் இவங்க வந்து படிக்கல ஆனா கர்த்தரை குறித்து தெளிவா பேசுறாங்க. ஆனா பவுல் இனிஷியலி அவர் சவுலா இருந்த நேரம் நிறைய கற்றுக்கொண்டார். கமாலியலின் பாதத்தின் அருகே இருந்து நியாயப்பிரமாணத்தை அப்படியே கற்றுக்கொண்டார். ஆனா அவரால இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. ஏன்? ஒருவேளை மேட்டிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற காரியமா இருக்கலாம். சரண்டரன்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தரோடு எவ்வளவு ஐக்கியப்படுறோமோ அவருடைய ஞானம், மேலான ஞானம், அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஞானம் தான் விலையேற பெற்ற ஞானம். அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது வசனம் தான் நமக்கு கொடுக்கும். சீர்திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால வரணும்னா இந்த வசனம் தான்.
இந்த வசனம் தான் என்ன செய்யும் பாருங்க. பேதுரும் யோவானும் சொல்றாங்க பாருங்க, 19:20 அந்த வசனத்துல சொல்லுவாரு. பேதுரு யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த காரியங்களை வாசிச்சு பாருங்க, பிரதியுத்தரமாக சொல்லுவாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்கணுமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இவங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, இவங்க மூலமாக நடக்குதுன்னு சொல்லும் போது இயேசுவின் நாமத்தினாலதான் இதை நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது இது சொல்லாதீங்க, வெளியே சொல்லாதீங்க, ஒருவேளை அப்படி நடக்கட்டும், ஆனா வெளியே இயேசுவின் நாமத்தை சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நாங்க அனுபவித்தத, நாங்க பார்த்தத, நாங்க உணர்ந்தத நாங்க எப்படி பேசாம இருப்போம்? அதான் உண்மையா கர்த்தரால தொடப்பட்டவர்கள் கர்த்தரை குறித்து பேசாம இருக்க முடியாது. கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் கர்த்தரை குறித்து பேசாம இருக்க முடியாது. உண்மையா ஒரு சீர்திருத்தமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால வந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பா சொல்லிடுவோம். சொல்லாம இருக்க முடியாது, நமக்கு சொல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்காங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட வேணும். நாம் தெரிந்த வச்சேன், நாம் அறிந்த வச்சேன், நாம் உணர்ந்த வச்சேன், நாம் சொல்லணும். அவங்களும் அதை உணர்ந்து கொள்ளுவாங்க, ஒரு நாள் உணர்ந்து கொள்ளுவாங்க. எப்படி இயேசு பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து போனாரோ அதே போல நாம் அறிந்த வச்சு என்ன செய்யணும்னா சொல்லணும். அந்த காரியத்தை நம்ம சொல்லும் போதுதான் என்ன செய்ய முடியும், அந்த காரியங்கள்ல விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுல 12ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்காதீங்க, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பானியை எழுப்பி நிறுத்திட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க 15ஆம் வசனத்துல பாருங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோருக்கு எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 17ஆம் வசனத்துல, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க இயேசுவை கொலை செய்த நேரத்துல, அவரை ஒப்பு கொடுத்த நேரத்துல அறியாமையில தான் நீங்க செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியுது. அறியாமையில தான் நீங்க இதை செஞ்சீங்களா இருந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் வாக்கினாலும் முன்னறிவித்தவைகள்னாலே இவ்விதமாய் நிறைவேற்று. ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் மறுபடிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க அன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்க, ஓகே. ஆனா இப்ப நீங்க அறிந்து கொண்டீங்க, அவர் உயிர் தெழுந்து வந்துட்டார், அவராலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நாங்க சாட்சி சொல்றோமே. இதெல்லாம் கேட்டது எத்தனையோ வேத வாக்கியங்களை குறித்து அவர் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படிதான் இப்படி நடந்தது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே, இனியாவது நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு மனதில்ல. அது கேட்கிற சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு நீங்க அறியாமையில செஞ்சீங்க, ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இனி மனம் திரும்பி குணப்படுங்கள் சொல்லும் போது அவங்க அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளல, நாம இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறோமா? நம்ம பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறாங்களா? நம்முடைய குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்கிறாங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இல்லையா? நாம என்ன செய்யணும்? சீர்திருத்தனக்குள்ளால வேணும். வசனங்கள் நம்மை குத்தணும், உடைந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மை செப்பனிட்டு கொண்டு வரணும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றாப்புல. சரியா? அது வசனம் செய்யும். வசனத்தை நான் உட்கொண்டால் அது கண்டிப்பாக செய்யும். அடுத்து ஒரு காரியம், நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனாலும் அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் போறேன். அடுத்தது 4வது என்ன, நீதியை படிப்பிக்கிறதா இருக்குது. வேத வாக்கியங்கள் என்ன செய்யுது? நீதியை எது நீதி? அதை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். எது நீதி? நீதி அப்படின்னு சொல்லும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன். மத்தேயு 5, 6, 7 படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை யாருமே என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 5, 6, 7. மத்தேயு 5ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5ல 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். வேதபாரகர்கள் பரிசேயர்களுக்கு இருக்கிற நீதி கொஞ்சம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி நாங்க இப்படி வாழ்வோம் அப்படி வாழ்வோம்னு சொல்லி அப்படியே சட்டத்தின்படி நாங்க வாழ்கிறோம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் நீதியை விட மேலான நீதி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க தசமபாகம் கொடுப்பாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி கரெக்டா பண்ணுவாங்க.
ஆனா அவங்க என்ன செய்யலைன்னா சரியான நீதியை நடப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியான நீதியை அவங்க என்ன செய்யல, நடப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல இருந்தா நமக்கு சொல்லப்படும் இதான் நீதி, இதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நீதி. ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனத்துல, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டுல நீங்க வேதபாரருடைய பரிசையுடைய நீதி என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக, அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய நீதி அது கிடையாது, அது கிடையாது. நீ கொலை செய்யாதிருப்பாயாக அன்னைக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டனா நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்ப, தன் சகோதரனை வீடன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தை தீர்ப்பு, மூடனேன்னு சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். மூடனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபூலிஷ் மேன் அப்படின்னு, ஃபூலிஷ் ஃபெல்லோன்னு ஈஸியா நம்ம சொல்லிடுறோம்ல. மூடன்னு சொல்ல நிறைய லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம எரி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லப்படும். அப்படி எரி நரகத்துக்கு போனா நம்ம எல்லாம் எங்க போவோம்னே எனக்கு தெரியல. அப்ப ஆகையால் பலிபீடத்தில் வரும்போதும் காணிக்கை செலுத்தி, இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் இல்லையா? இதெல்லாம் அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது சொல்லியிருக்கோம் 27ஆம் வசனத்தை பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி செய்கிறவனுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அதை பிடுங்கிரு, உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அதை பிடுங்கிரு. ஒற்றை கண்ணுடையனா நீ பரலோகத்துக்கு போறதை பார்க்கணும், ரெண்டு கண்ணுடையனா நரகத்துக்கு போறது நல்லதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எவ்வளவு நம்முடைய கை ஒரு ஒரு அவயம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு அதை ஊனமா நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு அது இல்லை ஊனம். உனக்கு கண் இடர்ல உண்டாக்குச்சுன்னா கண்ணை புடுங்கிட்டு வந்துரு. இது இடர்ல உண்டாக்குதுன்னா உன் கை பிடுங்கி போட்டுரு, அதை வெட்டி போட்டுரு, வேண்டாம். ஆனா நீ எப்படியாவது பரலோகத்துல சேர்ந்துருன்னு சொல்றாருல. எவ்வளவு ஷார்ப்பா ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியங்களை இல்லையா? எவ்வளவு ஷார்ப்பா சொல்றாரு, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது, தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற்சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் என்ன செய்யக்கூடாது, அப்படி தள்ளி விடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சொல்ல பொய்யான விடுதல், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ சத்தியமே பண்ணாத, சத்தியம் உள்ளதுண்டு இல்லதை இல்லதுன்னு சொல்லு, அவ்வளவுதான் போதும், அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நேர்த்தி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? எவ்வளவு கிளீன் ஹார்ட் ஆண்டவர் எதிர்பார்க்க. இதான் நீதி. இந்த நீதியை படிப்பிக்கிறது வசனம். அடுத்த சொல்லுவாரு பாருங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று சொல்லப்படுகிறதே, தீமையோடு நீ எதிர்த்து நிக்காத, நீ ரிவெஞ்ச் எடுக்காத, அது எனக்குரியது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளால இருக்குதா? இதான் நீதியை படிப்பிக்கிறது வசனம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணுவோமானா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? 45ஆம் வசனத்துல பாருங்க, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்துல கொள்ள பிதாவுக்கு புத்திரர். எப்படி செய்வதனால்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இதை நம்ம செய்யலைன்னா அவங்களுக்கு மாறி நம்ம எதுவுமே செய்யாம அமைதியாவது இருப்போம். அமைதியாவது ஃபர்ஸ்ட் இருக்க பழகி கொள்வோம். அப்படி இருந்தோம்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவுக்கு நம்ம போவோம். அப்படி இருந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்துல உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள் அப்படின்னு. இப்பதான் புத்திரரா இருப்பீர்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நீதி. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நீதி இதுதான். இது நம்ம புரிஞ்சிருக்கிறோமான்னு தெரியல, புரிஞ்சாலும் அதை செயல்முறைக்கு கொண்டு வர்றோமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும்? எப்படி நாம் கர்த்தருடைய நீதிக்கு நேரம் நம்ம நிக்க முடியும் இல்லையா? இப்படிப்பட்ட மெச்சூரிட்டி நமக்கு எப்ப வரும்னா இந்த வசனத்தின் மூலமா தான் வரும். இந்த வசனம் நீதியை படிப்பிக்கும். இந்த வசனம் நீதியை படிப்பிக்கும். இந்த காரியங்கள் நமக்குள்ளார இல்லைன்னா அந்த அந்த கடினமாக நமக்கு தோணும் சில நேரம். இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறது ஈஸியான்னு கேட்டா இல்ல. நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியான்னு கேட்டா இல்ல. நமக்கு உடனே ஒரு கஷ்டம் வரலாம். அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நம்ம இருப்போம். இருந்து பழகி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அவங்களுக்காக ஜெபிக்க நமக்கு தோணும். அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளால கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நாம அப்பதான் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். கர்த்தருடைய புத்திரராக நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்படி நம்ம செய்கிறதையே அதான் சொல்லுவாரு 46ஆம் வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பினால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே.
உங்களுக்கு ஒருத்தங்க நல்லது செய்தா அவங்களுக்கு நல்லது செய்றீங்க, நான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? இந்த மனநிலை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு மனநிலை. இதை நம்ம என்ன செய்யணும்னா வாஞ்சிக்கணும். இதுதான் நீதியை படிப்பிக்கிறது, இதுதான் வசனம் நீதியை படிப்பிக்கிறது. இந்த வசனங்களின்படி நம்ம வாழ்வோமானால் நாம் தேறினவர்களாக நிற்போம். நம்ம என்ன செய்வோம்னா தேறினவர்களாக நிற்போம். இந்த தேறினவர்களா நிக்கிறோம்னா நாம் எப்படி இருப்போம்னா, வசனம் சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயு 4 2 வசனத்துல சொல்லப்படுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு இல்லையா? நாம் இன்னும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோம். 2 தீமோத்தேயு 3 சொல்லுது, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, எப்படிப்பட்டவர்கள்? அந்த மேல துன்மார்க்கமான குணங்களை கொடுத்திருப்போம், இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் யாருக்குள்ள நுழையுது? எப்போதும் வசனம் கேட்கிறோம், ஆனா சத்தியத்தை உணர்கிற அறிவு இல்ல. அதுவும் பெண் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுக்குள்ளே வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டு, சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம், ஆனா சத்தியத்தை அறியலனா, சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறியலன்னா நமக்குள்ளால எல்லா துன்மார்க்கமான காரியங்களும் உள்ள வந்துரும். அதனாலதான் நாம் தேறினவர்களாக நிற்கணும். நம்மை வந்து வசப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, லௌகீக மாயத்துக்குள்ள நாம் விழுந்து விடாதபடிக்கு தேறினவர்களாக நம்ம மாறணும்னா கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை, அந்த சத்தியம் என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரியலன்னா முடியாது. அதே மாதிரி யோவான் 5 39 40 அந்த வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சியிடுகிறது அதுதான். வேத வாக்கியங்கள் எவ்வளவு முக்கியமானது நீங்க புரிந்து கொள்ள. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. உங்களுக்கு மனசு இல்லையே, என்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையே, நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்தா அதனால நித்திய ஜீவன் உண்டு. அதனாலதான் நித்திய ஜீவன் உண்டு. இது நாம் புரிந்து கொண்டால்தான் தேவ ராஜ்யம் நாம் தேறினவர்களாக நம்ம மாற முடியும். இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள அவரிடத்துல அன்பு செலுத்த முடியும். இந்த காரியம் தேறினவர்களா நம்ம மாற்றுகிறது இந்த வசனம் தான். இது அறிந்திருந்தும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு மனசு இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மனசு இல்லையே சொல்ற. யோவான் 8:43 அதே காரியம் தான் சொல்லியிருப்பாரு. நீங்க வசனத்தை அறிந்து கொள்ள ஏன் உங்களுக்கு மனசு இல்ல, அதை கேட்க மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ரோமர் 2:7 சொல்லப்பட்டிருக்கோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாம நீங்க என்ன செய்யணும்? நம்ம நற்கிரியை செய்யணும். அதான் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுடையவர்களாகவும் நம்மை மாற்றும்படிக்குதான் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்யணும். கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் நன்மை செய்யறேன், எனக்கு எதுவுமே வந்து திருப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு நாம் சோர்ந்து போவோமானால் நாம் அறுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். இதெல்லாம் வசனம் தான் நமக்கு சொல்லி தருவோம். இந்த வசனத்தை உபதேசத்தை கேட்டு கேட்டு அது நம்மை கடிந்து கொண்டு சீர்திருத்தி நீதியை படிப்பித்து நாம் அதுக்குள்ளால இருக்கும்போது இந்த மெச்சூரிட்டிக்குள்ளால நம்ம வந்துருவோம். வேற எதுவுமே இல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் தான் மேலானது அப்படின்றது நமக்கு வந்துரும். இதை எப்படி கற்றுக்கொண்டாங்க? அதுக்கு எக்ஸாம்பிளா பெரிய பட்டண மக்களை குறித்து சொல்லியிருக்கோம். அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். நல்ல குணசாலிகளா இருந்தாங்க. எப்போ? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய குணம் எப்படி மாறுச்சு? நல்ல குணசாலிகளாக மாறினாங்க, நற்குணசாலிகளாய் மாறினாங்க. இப்படித்தான் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள நம்முடைய குணம் மாறும், கண்டிப்பாக மாறும். நம் கனிகளை கொடுக்கிறவர்களா கண்டிப்பா நம்ம மாறுவோம். ஆனா தினந்தோறும் அதை செய்யணும். நாம் சரியா இருக்கிறோமா, கரெக்டா இருக்கிறோமாங்கிறத என்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்த்துக்கணும். அதான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி பெரிய பட்டணத்து மக்கள் இருந்தார்கள். அதனால அவங்களுடைய சாட்சி சொல்லப்படுகிறது. இதே மாதிரி பாருங்க இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 5:41 அப்போஸ்தலர் 5:41 அதுல சொல்லியிருக்கோம்,
அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் பேதுரு அந்த இடத்துல பேதுரு அவங்க எல்லாம் அடிக்கப்படுவாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் கர்த்தருடைய காரியத்தை சொல்லக்கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு அடித்து அவங்களை என்ன செய்வாங்க, கடைசியில வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் நிறைய அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. அப்ப ஒண்ணுமே உங்களை செய்ய முடியாது. கடைசியில சொல்லுவாங்க 39ஆம் வசனம், தேவனால் உண்டா இருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது, தேவனுடைய போர் செய்வர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள்னு சொன்ன உடனே அவங்களை அடிச்சு வெளியே அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த அடியை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரவான்களா நாங்க இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். சந்தோஷப்பட்டாங்களாம். அப்ப கர்த்தருக்காக அடி வாங்குறதும், கர்த்தருக்காக சம்திங் வி ஆர் சாக்ரிஃபைசிங்னா அதுக்கு சந்தோஷப்படுற ஒரு அனுபவம் தான் என்னது, ஒரு தேறின அனுபவம். ஒரு தேறின அனுபவம். கர்த்தருக்குள்ளால நடத்தப்படும் போது நாம் தேறினவர்களாக இருக்கிறோமா? நான் வருகிற சாக்ரிஃபைஸ், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது, நமக்கு கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு வருதா? இதற்கு உள்ளாக நம்மளை நடத்துகிறதா வசனம். இதுக்குள்ளாதான் நம்மளை நடத்துகிறதா வசனம். அதுதான் நம்மளை தேறினவர்களாக மாற்றும், தகுதிப்படுத்தும். அப்பதான் அந்த சந்தோஷத்தை நம்ம அந்த டிஃபிகல்டிஸ், ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஒரு காரியத்துல வருகிற டிஃபிகல்டிஸ் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்றதுக்குள்ள அந்த தைரியம், அந்த மெச்சூரிட்டி எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஒரு நாளும் கர்த்தரை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா தவறுன்னு சொல்ல மாட்டோம். நான் தவறுன்னு சொல்லவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளால நம்ம வந்துருவோம். இப்படி நாம் கர்த்தரை புரிந்து கொள்ள வைக்கிறதா என்னது வசனம். அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா என்னது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் எங்கேருந்து வரோம்னா இந்த வசனத்தின் மூலமா தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின் மூலமா தான். இன்னும் கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 35 50 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனா ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளல. 42ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளிருக்காங்க, அவங்க செய்யறது சரின்னு தெரியுது, எல்லாம் தெரியும். ஆனா அதிகாரிகளுக்காக பயந்து என்ன செய்யலன்னா கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தாம இருப்பாங்க, அறிக்கை பண்ணாம இருப்பாங்க. ரொம்ப கடினமான ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, 46ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். 46, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. அவனை நான் நியாயந்தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருப்போம். இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்காக தான் தேவகுமாரன் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நியாயந்தீர்க்க அல்ல, ரட்சிக்கிறதற்காக அனுப்பப்பட்டார். ஆனா எது நியாயந்தீர்க்கும் தெரியுமா? என்னை தள்ளி, 48ஆம் வசனம் சொல்லுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனம் அவனை நியாயம் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். அந்த வசனத்தின்படி நான் வாழலன்னா, நான் சொன்ன வசனத்தின்படி கேட்டு வாழலன்னா அது நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? அப்ப நம்ம வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் தான் நம்மளை தேறினவர்களாக மாற்றும். இந்த வசனம் தான் நம்மை தகுதிப்படுத்துகிறவர்களாக மாற்றும். இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்னா நமக்கு உபதேசிக்கும், நம்மை கடிந்து கொள்ளும், நம்மை சீர்திருத்தும், நமக்கு நீதியை படிப்பிக்கும். இந்த வசனங்களை நாம் உட்கொள்ளுவோம். இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்ம வாழுவோம். வாழும்போது ஒரு நாள் கர்த்தரால் நம் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு, இந்த வசனம் நியாயந்தீர்க்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதுல நம்ம விழுந்து போகாதபடிக்கு, நாம் அதுல பயந்து அவரை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு நாம் நிக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த வசனத்துல நாம் நிக்க பழகி கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, நன்றி தகப்பனேப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல பாக்கியத்தை நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. உனக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய நடத்துதல்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கற்று தந்தீங்க தகப்பனே. பாண்டவரே ராஜாவே, அப்பா உங்களுடைய வசனம் எங்களை எப்படி மாற்றுகிறதப்பா, தேறினவர்களாக மாற்றுகிறது தகப்பனே. அப்பா உங்களுடைய வசனம் தகப்பனே எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துகிறதப்பா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு தகுதிப்படுத்துகிறது. உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்க பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறதப்பா. அப்பா உமக்காக நாங்க படுகிற ஆண்டவரே அப்பா சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறதப்பா. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்பா.
அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதற்கப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துல நாங்க வரும்போது சந்தோஷமாக நாங்க அதுல நிக்கிறதுக்குள்ள கிருபைகள் எல்லாம் தருகிறதை தகப்பனே. இந்த வசனத்தை உட்கொள்ளுகிறதுக்குள்ள கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே இசப்பா உபதேசிக்கிறதுல தகப்பனேப்பா எவ்வளவோ காரியங்கள் விகப்பமான காரியங்கள் எல்லாம் இருக்கு தகப்பனே ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க புரிந்து கொள்ள கிருபை தாங்க. எங்க பிள்ளைகள் உபதேசத்துல நிலைத்து நிற்கணும், நாங்க நிக்கணும் தகப்பனேப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்கும் போது தகப்பனே அது எங்களுக்கு உணர்த்தணும் தகப்பனேப்பா ஆண்டவரே. அது ஆண்டவரே இசப்பா எங்களோடு பேசணும் தகப்பனே ஆண்டவரே. அந்த உபதேசத்தை கேட்டு ஆண்டவரேன் அப்பா நாங்க மனம் மாறணும் தகப்பனேப்பா. அதற்குள்ள கிருபைகளை தாங்க பாண்டவரேன். கடிந்து கொள்ளுதல பாண்டவரேன் அப்பா எங்களுக்குள்ளால வரணும் தகப்பனே. இன்னைக்கு தகப்பனே அப்பா அன்னைக்கு பரிசேயர்கள் வேதபாரர்கள் கூட தகப்பனேப்பா அந்த வசனத்தை கேட்டுச்சு அப்பா உள்ளத்துல குத்தப்பட்டவர்களாக திரும்பி போனார்களே, கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக திரும்பி போனாங்களே தகப்பனே. அப்பா குற்றம் சாட்டலையே தகப்பனே. அப்பா நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் தகப்பனே? எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? நாங்க செய்கிறது தவறுன்னு எங்களுக்கு புரியுதா? ஒத்துக்கொள்ள இருதயம் இருக்கிறதா? அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மைண்ட் இருக்குதான்னு கேட்டா பாண்டவரே தெரியலையே தகப்பனே ஆண்டவரே. அநேக நேரத்துல இல்லையே ராஜாவே பாண்டவரே. அப்பா பாவத்தை மறைத்து கொண்டு அப்பா சுயநீதியை வெளிப்படுத்தி நாங்க செய்கிறது சரி என்று சொல்லி அப்பா காட்டிக் கொள்ளுகிற நேரங்கள் உண்டே தகப்பனே ஆண்டவரே. அப்பா கிருபையாக மன்னிப்பீராகப்பா, கிருபையாக உணர்த்தி தருவீராகப்பா ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்மிடத்துல மன்னிப்பை கேட்கிற நாங்கள் அப்பா ஆண்டவரே நீங்க உணர்த்தி தாங்கன்னு கேட்கும் போது மாத்திரமே நாங்க திருந்த முடியும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல அந்த மாற்றத்தை நீங்க தாங்க தகப்பனே. எந்த தவறுக்குள்ளால நாங்க இருக்கிறோமோ எங்களுக்கு கர்த்தாவே நீங்க உணர்த்தி தாருங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க வசனங்களை கேட்கும் போது அப்பா அது எங்களை கடிந்து கொள்ளட்டும் தகப்பனே. கடிந்து கொண்டால் மாத்திரமே நாங்க சீர்திருத்தலுக்கு நேராக போக முடியும் தகப்பனே ஆண்டவரே. அது சீர்திருத்தட்டும் தகப்பனே, அது சீர்திருத்தட்டும் தகப்பனே ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே அந்த சீர்திருத்தலை நாங்க பெற்றுக்கொள்ளப்பா நீங்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க தகப்பனே பாண்டவரே. அதை நாங்க உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க பாண்டவரே. புதிய இருதயத்தை தாங்க பாண்டவரே. நாங்க சரிதான்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் வசனம் என்ற கண்ணாடிக்கு முன்னால நாங்க நிற்கும் போது தகப்பனே அப்ப ஆண்டவர் அது சரியாக இருக்கணுமே தகப்பனே. அதை நாங்க ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளணுமே, அக்செப்ட் பண்ணணுமே. அதற்குள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜாவே பாண்டவரே. அப்பா நீதியை படிப்புக்கிற வசனத்தை ஆண்டவரே நாங்க கர்த்தாவே அப்பா தவறாத அந்த நிறைவேற்ற அந்த நீதிகளை அப்பா நிறைவேற்றுகிற வாஞ்சிக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் அற்புதமானவைகள் அல்லவோ, அது மேன்மையான காரியங்கள் அல்லவோ தகப்பனே. அப்பா அந்த மேன்மைக்கு ஆண்டவர் எங்களுக்கு எட்ட முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு தகப்பனே. ஆனாலும் ராஜாவே அப்ப கிருபையாகப்பா அந்த லெவல நாங்க அறிந்து கொண்டு புரிந்து கொண்டப்பா அப்பா ஆண்டவரை நீர் கொடுத்த உபதேசத்துல நாங்க நிலைத்து நிற்கிறதற்கப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. பா ராஜாவே அப்பா கர்த்தாவே அப்போதே நாங்க தேறினவர்களாக மாற முடியும் தகப்பனே. அப்போது அப்ப நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற முடியும் தகப்பனே. அதற்காகவே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுப்பா, அதற்காகவே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே. உங்களுடைய வசனமே ஒரு நாள் நியாயம் தீர்க்கு தகப்பனே. நீர் கர்த்தாவே எங்களை ரட்சிக்க வந்தீர் தகப்பனே. ஆனா நீங்க சொல்லிய ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே நியாயம் தீர்க்கும் என்று வசனம் சொல்லுதே தகப்பனே. அந்த வசனத்துக்கு ஆண்டவரை நாங்க பயந்து நடுங்கி தகப்பனே அப்பா உங்களுடைய துணையோடு அப்பா பரிசுத்த ஆவியினரே உங்களுடைய துணையோடு தகப்பனேப்பா இந்த உலகத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயாப்பா. நீ எப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை முழுமையாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுங்க, உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் தகப்பனேப்பா. எப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. பாண்டவரை இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பலப்படுத்துங்க ஆண்டவரை. அப்ப கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா குத்தப்பட்டவர்களாக எந்தெந்த இடமத்துல ஆண்டவரை நீங்க பேசுனீங்களோ அந்தந்த காரியத்துல ஆண்டவரை இயேசுப்பா ஆண்டவரை தெளிவை பெற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபைகளை தாங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. அப்ப நாளை கூட தகப்பனே ஆண்டவரை அப்பா ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்துல ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா ரத்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய மாம்சத்தை நாங்க பானம் பண்ண இருக்கிறோமே தகப்பனே. ராஜாவே நீர் கிருபையாக இறங்குங்க தகப்பனே, கிருபையாக இறங்குங்க ராஜாவேப்பா. எங்களுக்கு உணர்த்தி தாருங்கப்பா, உணர்த்தி தாருங்க தகப்பனேப்பா. உம்முடைய சமூகத்தை ஆண்டவரை நாங்க அண்டிக் கொள்ளப்பா ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக நாங்க இருந்து அப்பா கர்த்தாவே உம்முடைய சரீரத்திற்கு ஆண்டவரே அப்பா தீங்கு விளைவிக்கிறவர்களாக எங்கள் மூலமாக ஆண்டவரே ஒரு ஆண்டவரே கஷ்டங்கள் வருதோன்னு சொல்லியப்பா எங்களை நிதானித்து பார்க்கிறவர்களாக நாங்க இருந்தப்பா ஆண்டவரே சப்பா உம்மோட ஐக்கியப்படுகிற இருதயத்தை அப்பா எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க தகப்பனே. எங்க பிள்ளைகள் கூட தகப்பனே ஏனோ தானோ என்று தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த கம்யூனியன் எடுக்கிறது உண்டே தகப்பனே. அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுங்கப்பா, உம்மோட ஐக்கியப்படுகிற ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரை செய்யற கிருபையை நீ கொடுங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா முழுமையாக ஒப்பு
கொடுக்கிறோம் ராஜாவேப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவேப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்துல தருகிறோம்ப்பா. நிறைய மகிமைப்படுவீராக. உடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நக்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அது உபதேசத்திற்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோமே. அதே போல கர்த்தர் சொல்லுறாரு. அந்த வசனம் தான் நம்ம என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். கர்த்தர் நியாயம் தீர்க்க வரல, அவர் ரட்சிக்க வந்தார். இயேசு நம்மை ரட்சிக்க வந்தார். ஆனா ரட்சிக்க வந்த தேவன் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நியாயம் தீர்க்கும். அந்த வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்க்குமே. அந்த வார்த்தைகளுக்கு நாம் பயந்து நடுங்கி அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் அவர் சொன்னார் இல்லையா? இந்த வசனத்தை நாம் உட்கொண்டு நாம் வாழுவோம். நம் மூலமாக நம்முடைய நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய சரௌண்டிங், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தின் பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு உபதேசிப்போம், சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசினதற்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் பேசுவாராக, இன்னும் காரியங்களை நமக்கு புரிய வைப்பாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.